லெக்சர் குட் மார்னிங். லெக்சர் நம்பர் 20. ஸோ ஆரம்பமே ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கிறோம். இல்லைம்மா, இட்ஸ் குட் கொஸ்டின். சரிங்களாப்பா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து லிஃப்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இனர்ஷியல் ஃப்ரேம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அது நம்ம பார்த்துட்டு அதில் வந்து லிஃப்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மங்கி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரிங்களா? லிஃப்ட் ப்ராப்ளம்ஸ், மங்கி ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? அது முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ராக்கெட் ப்ரொபல்ஷன் தான் பெரிய டாபிக்னு பார்த்தோம்னா ராக்கெட் ப்ரொபல்ஷன் மட்டும்தான் இருக்குது. மற்றதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். சரிங்களா? முடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு வந்து விக்னேஷ் சார் வந்து எடுத்துக்கிறேன்னாரு. சார் வந்து ஏதோ மண்டே ஊர் போகிறாங்க, அதனால் நாளைக்கு விக்னேஷ் சார் கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மார்னிங். இப்போ திரும்ப மண்டே நம்ம தான் இருப்போம். மண்டே மார்னிங்கும் நம்ம தான், மண்டே ஈவினிங்கும் நம்ம தான். சரியா? சரி. அதனால் சண்டே கிளாஸ் இருக்கிறது கொஞ்சம் டவுட்டு, நான் சொல்கிறேன் பார்த்துட்டு உங்களுக்கு. சரிங்களா? So consider a block kept. Consider a block, ஒரு block வந்து எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா kept, எழுதிக்கோங்க எல்லாரும் எழுதுங்க. kept on inclined plane. kept on inclined planeல வச்சிருக்காங்களாம். ஓகேங்களா? ஒரு inclined planeல வந்து ஒரு block வச்சிருக்காங்க. ஓகேங்களா? if the question எழுதுங்கப்பா. if the force required எதுக்கு தேவையா force required to just push, முக்கியமான வார்த்தை, just push it up the incline, அதாவது மேல புஷ் பண்றதுக்கு. சரிங்களா? is எவ்வளோ டைம்ஸ்? 2 times. okay, 2 times the force required. 2 times the force required. 2 times the force required. ஷார்ட் எழுதிக்கிறேன். 2 times the force required to just prevent தடுக்கிறது. ஓகே, prevent it from sliding down. கீழே ஸ்லைட் ஆகுதுல்ல, அதுல இருந்து தடுக்கிறாங்களா? ஓகே. coefficient of friction between, find mu between யாருக்கும்னா block and inclined plane. ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதுங்களா? ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மேல ஒரு பிளாக் வச்சிருக்காங்க, மியூ தான் கேட்குறாங்க. அப்பனா கண்டிப்பா இது வந்து ரஃப் இன்க்ளைன்டு பிளேன் தானப்பா. மியூ தான் கேட்கறதுனால இது ஒரு ரஃப் இன்க்ளைன்டு பிளேன். இப்போ நமக்கு இங்க அப்படிதான் நினைக்கிறேன். அது கலந்து இருக்கும்பா. நீட்டு ஜெயின்னு கலந்து இருக்கும். போகிற எல்லா ப்ராப்ளமே நீட் ஜெயி மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம், இங்கே ஒரு பிளாக் வச்சுருக்காங்க இல்லையா? ஓகேங்களா? இந்த பிளாக்கு மாஸ் வேணால் நம்ம எம் வச்சுப்போமா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் ஒரு பிளாக் இருக்குது. ஓகே, ஃபோர்ஸ் ரிக்வயர்டு ஜஸ்ட் புஷ் இட் அப். புஷ்னாவே நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? ஜஸ்ட் புஷ் என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? ஜஸ்ட் புஷ் அப்படின்னா என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? வெரி குட். பார்த்தீங்களா? கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க சில பேர் நினைக்கிறேன். சில பேர் நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்கயா. சரியா? அமைதியாக சைலண்டாக சூப்பராக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் புஷ் இட் அப் அப்படின்னாவே நமக்கு மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இதை மேலே புஷ் பண்ணுறாங்களாம், அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து கீழே இருக்கும். அதாவது ஒரு ஃபோர்ஸ் ரிக்வயர்டு வந்து மேலே புஷ் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் வந்து 2 மடங்கு, அதாவது 2 டைம்ஸ் இருக்கலாம். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா, ஜஸ்ட் ப்ரிவென்ட் இட் ஃப்ரம் ஸ்லைடிங் டவுன். கீழே வந்துட்டு இருக்குல்ல, கீழே வந்துட்டு இருக்க தடுக்கிறதுக்கு நம்ம மேலே ஃபோர்ஸ் கொடுப்போம். சரிங்களா? அப்பவும் மேலே தான் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதை விட 2 டைம்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? அப்போ 2 கேஸ் இல்லையா? there are 2 cases. ஃபர்ஸ்ட் கேஸ் ஐம் டேக்கிங் திஸ் இஸ் த கேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன பண்ணுறோம்னா புஷ் இட் அப், அதுவும் ஜஸ்ட் புஷ் இட் அப். என்னப்பா? ஜஸ்ட் புஷ் இட் அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா ஜஸ்ட் புஷ் இட் அப் கேஸ் 1 வச்சுக்கலாம். என்ன பண்ணுறாங்க?
மேலே புஷ் பண்ணுறாங்க. எவ்வளோ ஃபோர்ஸு? அது F1ன்னு வச்சுப்போம். F1ன்னு வச்சுப்போம். நீங்கள் இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா கேஸ் 1க்கு நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறீங்க. கேஸ் 1 யாருக்கு? பிளாக்குக்கு நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறீங்கன்னு வச்சுக்கலாமா? சரிங்களா? அப்போ என்ன வரும்? ஃப்ரீ பாடி டயக்ராம் நமக்கு இங்கே நீங்கள் F1 கொடுக்குறீங்களா? மேலே புஷ் பண்ணால் ஃப்ரிக்ஷன் எந்த பக்கம் இருக்கும்? கீழே இருக்குமா? மேலே புஷ் பண்ணால் ஃப்ரிக்ஷன் வந்து கீழே இருக்கும். கரெக்டாக? அதுவும் என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்னா ஜஸ்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்ததுனால மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். சரிங்களாப்பா? இது வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கும்னா இது இல்லாமல் நமக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா mg sin θ இருக்கும். இன்க்ளைன்டு பிளேனாலே டிஃபால்ட்டாக இதெல்லாம் வந்துடும். mg sin θ என்ன mg cos θங்கிறது டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ ஜஸ்ட் புஷ் இட் அப் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு லிமிட்டிங் கண்டிஷன், லிமிட்டிங் ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா லிமிட்டிங் ஈக்லிபிரியம். அப்போ லிமிட்டிங் ஈக்லிபிரியம்னா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஈக்லிபிரியம் நெட் ஃபோர்ஸ் 0 பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பண்ணிங்கன்னா F1 ஈக்குவல் டு Fs மேக்ஸு, F1 ஈக்குவல் டு Fs மேக்ஸு ப்ளஸ் நமக்கு mg sin θ. ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸு. அதே மாதிரி இந்த சைடு உள்ளது n ஈக்குவல் டு mg cos θ. இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேஸ் 1பா. கேஸ் 2ல என்ன பண்ணுறாங்க பார்ப்போமா? கேஸ் 2ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து தடுக்கிறாங்களாம். கேஸ் 2ல என்ன பண்ணுறாங்கப்பா? ஸ்லைடிங் டவுனை தடுக்கிறாங்க, ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. கேஸ் 2 என்ன பண்ணுறாங்க? ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. எதை? ஃப்ரம் ஸ்லைடிங் டவுன். அப்போ கீழே வந்துட்டு இருக்கு அப்படிதானப்பா? கீழே வந்துட்டு இருக்கு. கீழே வந்துட்டு இருக்குன்னா ஃப்ரிக்ஷன் மேலே தான் இருக்கும். அப்படியும் பத்தலை போல, அதை வந்து ஃப்ரிக்ஷன் வந்து அதை ப்ரிவென்ட் பண்ண முடியல போல. சரிங்களா? அப்போ நம்மளா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ பாருங்க ஸ்லைடிங் டவுன் அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும் ஃபோர்ஸ்? நம்ம மேலே தான் கொடுக்குறோம் ஸ்லைடிங் டவுனு. ஆனால் நம்ம ஃபோர்ஸ் வந்து மேலே தான் கொடுக்குறோம். அது F2ன்னு வச்சுக்கலாம். கீழே ஸ்லைடிங் டவுன்னா ஃப்ரிக்ஷன் மேலே இருக்கும். ஓகேங்களா? இதுவும் ஜஸ்ட் ப்ரிவெண்ட்டா? ஆமாம், ஜஸ்ட் ப்ரிவெண்ட். அப்போனா என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ போன கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த கேஸில் ஃப்ரிக்ஷன் கீழே இருக்குது. ஏன்னா அப்பு இந்த கொஸ்டினில் இந்த கேஸில் டவுனில் வர்றதுனால ஃப்ரிக்ஷன் மேலே இருக்கும். இதை தான் கவனமாக போடணும். இதை மட்டும் கவனமாக போட்டிங்கன்னா சூப்பர். சரியா? ஸோ அப்போ இந்த பக்கம் நமக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா mg sin θ. அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த பக்கம் n, இந்த பக்கம் mg cos θ. ஓகே. ஸோ எகைன் இதுவும் ஜஸ்ட் அப்படிங்கிறனால லிமிட்டிங் ஈக்லிபிரியம். அப்போ நம்ம ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ F2 ப்ளஸ் Fs மேக்ஸு ஈக்குவல் டு என்ன வரும்னா mg sin θ அப்படின்னு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது அவங்க ஒன்று கொடுத்துருந்தாங்க, நீங்கள் மேலே புஷ் பண்ணுறது இருக்குல்ல அது வந்து 2 டைம்ஸ் இருக்கான் கீழே புஷ் பண்ணுறதை விட. இது வந்து கிவன் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு F1 என்ன எழுதணும்? சின்ன பார்ப்போம். F1 வந்து இந்த Fs மேக்ஸ் ப்ளஸ் mg sin θ. Fs மேக்ஸ்னா μs n, μs n ப்ளஸ் mg sin θ. இங்கே என்ன எழுதலாம்? F2வை mg sin θ மைனஸ் Fs மேக்ஸ் மைனஸ் μs n அப்படின்னு எழுதும். நமக்கு தேவை மியூ, அப்படிதானப்பா? நமக்கு என்ன தேவை? மியூ. இப்போ மியூலாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ என்ன வந்துடும்? இது 2μs n வந்துருமா? ஓகேங்களா? இது அந்த பக்கம் என்ன 0 வருது ஆன்சரு? இப்போ 0 வருது. 0 வரக்கூடாதப்பா. 2 டைம்ஸ் பார்த்தியா? 2 டைம்ஸ். F2 வந்து 2 டைம்ஸ் 2 ஓடிட்டேன். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும்னா அந்த μs n இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3μs n ஆயிடுமா? அந்த 2μs n இந்த பக்கம் தான் 3μs n ஆயிடும். இந்த mg sin θ அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 2mg sin θ. அந்த ப்ளஸ் mg sin θ அந்த பக்கம் போனால் மைனஸ் mg sin θ. மைனஸ் mg sin θ. அப்போ 3 இன்ட்டு μs வந்து இப்படி இருக்கட்டும். n வந்து mg cos θ. n வந்து mg cos θ. இது நமக்கு mg sin θ. ஸோ mg கேன்சல் ஆகிடும். mg கேன்சல் ஆகிடும். அப்போ μ is equal to
sin theta by cos theta வந்து tan theta. இப்போ நமக்கு tan theta by 3 வருமாப்பா, tan theta by 3. theta கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா theta வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. கொஷினில் வந்து theta வந்து 45 டிகிரி கொடுத்துருக்காங்க. கொஷினில் வந்து theta வந்து 45 கொடுத்துருக்காங்க. திஸ் theta வந்து 45 டிகிரி நோட் பண்ணிக்கிங்க. கொஷினில் theta வந்து 45 டிகிரி. tan 45 எவ்வளோப்பா 1, அப்போ 1/3 இஸ் த ஆன்சர். ஓகேவா, 1/3 இஸ் த ஆன்சர். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, ரெண்டு கேஸுமே ஈஸியான கேஸ் தான். கொஸ்டினை தெளிவாக படிக்கணும். ஸ்லைடிங் டவுன் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் மேலே இருக்கும். ஜஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். இதெல்லாம் நம்ம தெளிவாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அடிச்சுக்கலாம். கரெக்டா? ஓகேவா? ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? ஓகேங்களா, நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? ஓகே, எஸ், சூப்பர். ஓகேவா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கலாமா? இதுதான் இந்த இதில் கொஸ்டின் வந்து லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இது பார்க்க போகிறோம், இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேம். கொஸ்டின் எடுத்துக்கலாமா? திஸ் கொஸ்டின் வந்து a string of, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். a string of negligible mass. அப்போ ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் கிடையாது, அப்போ டென்ஷன் சேமாக இருக்கும். a string of negligible mass going over a clamped pulley of mass m. clamped pulley of mass m. ஓகேங்களா? புள்ளிக்கு இங்கே பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்க, புள்ளிக்கு மாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளி வந்து சப்போர்ட் பண்ணுதான். யாரை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு பிளாக்கு சப்போர்ட்ஸ் எ பிளாக் ஆஃப் மாஸ் வந்து, அதுவும் எம்மா, சப்போர்ட் எ பிளாக் ஆஃப் மாஸ் எம், அதுவும் எம்பா, சேம் மாஸ். ஓகே, the force on the pulley by the clamp. the force, question என்னன்னா, the force on the pulley by the clamp. clamp வந்து புள்ளி மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கேட்குறாங்க. திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த கொஸ்டின் என்ன ஒரு புதுசாக இருக்குன்னா, புள்ளியோட மாஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் நெக்லிஜிபிள் அது இதுன்னு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, டயக்ராம் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, இது நமக்கு இங்கே தான் கிளாம்ப்னு ஒன்று இருக்கு. சரியா? இப்போ இந்த இடத்துல புள்ளி இருக்கு, முதல்ல கிளாம்ப் போடுறது. இதுதான் கிளாம்பா, இந்த கிளாம்ப்ல தான் புள்ளி இருக்கு. இந்த கிளாம்ப்ல தான் புள்ளி சப்போர்ட் ஆயிருக்கு. இதுல இருந்து என்னன்னா, நெக்லிஜிபிள் மாஸ், அதாவது ஸ்ட்ரிங், இப்படி ஒரு ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங்கோட பிளாக் கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரிங்கோட ஒரு பிளாக், இதோட மாசம் எம், இந்த புள்ளியோட மாசம் எம். ஓகேவா? இந்த புள்ளியோட மாசம் பார்த்தீங்கன்னா எம். அச்சாகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த கிளாம்ப் வந்து இந்த புள்ளி மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கிளாம்ப் வந்து புள்ளி மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புள்ளி மேலே என்ன ஃபோர்ஸ்? கிளாம்ப் தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. கிளாம்ப் புள்ளியை சப்போர்ட் பண்ணுது. அந்த புள்ளி மூலியமா நம்ம பிளாக்கை சப்போர்ட் பண்றோம். சரியா? கிளாம்ப் உடஞ்சு போச்சுன்னா இந்த செட்டப்பே இருக்காது. இந்த கிளாம்ப் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துச்சு? முதல்ல டக்குன்னு உங்களால வந்து, என்ன சார் இது, இந்த மாதிரி கொஸ்டின் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு இருக்கும். எஸ், ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தது. கொஞ்சம் திங்க் பண்ண போட்டுடலாம். சரியா? ஓகேவா? புள்ளிக்கு மாஸ் கொடுத்தா எப்படி சார் போடுறது? அப்போ டென்ஷன் வந்து ரெட்டச்சடை பார்த்துருப்போம்ல, ரெட்டச்சடை. ஸோ அந்த ரெட்டச்சடை ரெண்டு பக்கமும் டென்ஷன் வந்து சேமாக இருக்காது சார். ஏன்னா நம்ம வந்து டென்ஷன் வந்து சேமாக இருக்கணும்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கோமே சார், புள்ளி வந்து மாஸ்லெஸ்ஸாக இருக்கணும் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்கணும். தட் இஸ் ஐடியல் புள்ளின்னு சொல்லுவாங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் த பாயிண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் நோட் த பாயிண்ட். ஐடியல் புள்ளி அப்படின்னா மாஸ்லெஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்கணும். நோட் பண்ணீங்களா? ஐடியல் புள்ளி அப்படின்னா மாஸ்லெஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். என்னென்ன வர பார்ப்போமா? எகைன் என்ன வர போகிறோம்? ஃப்ரீ பாடி டயக்ராம் தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம ஃபோர்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. ஃபோர்ஸ் கேட்டுட்டாலே சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு ஒரு வார்த்தை அழகாக கொடுத்துருக்காங்கல்ல. சப்போர்ட் பண்ணிருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போனா அதை வந்து மூவ் பண்ண விடலைன்னு அர்த்தம். இந்த பிளாக்கை வந்து மூவ் பண்ண விடலை அப்படின்னு அர்த்தம். சப்போர்ட் பண்ணி ஹேங் பண்ணி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பிளாக் வந்து மூவ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நமக்கு 0. புரியுதுங்களா? ஸோ சப்போர்ட், இது வந்து ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிலாம் கொடுக்கல, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா தொங்கிட்டு அப்படியே நிற்கிது, பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிதுன்னு அர்த்தம். பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிது அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ஆக்சலரேஷன் 0. இது ஒரு பாயிண்ட். அடுத்து நமக்கு ஃபோர்ஸ் கேட்குறாங்க, ஆக்சலரேஷன் தெரிஞ்சு போச்சு. அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம். ரெண்டு பேர் தான், இவங்க 3 பேரை சுற்றி தான் இந்த லெசன் இருக்கு. ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம், ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ், ஃப்ரீ பாடி டயக்ராம். இவங்க 3 பேரை பேஸ் பண்ணி தான் இந்த லெசனே இருக்கு. கரெக்டா? ஒரே விஷயம் தண்ணி குடிச்சுக்கோ. ஓகேவா? நல்லா கோல்டு, தொண்டை நல்லா கட்டி போச்சியா? சரி, இப்போ நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறோம். இப்போ நமக்கு ஃபோர்ஸ் ஆன் த ஃபோர்ஸ் யார் கேட்குறாங்க? யார் மேல ஃபோர்ஸ் கேட்குறாங்க? ஃபோர்ஸ் ஆன் புள்ளி தான் கொஸ்டின். ஃபோர்ஸ் ஆன் புள்ளி தான் கொஸ்டின். ஓகேப்பா, கண்டிப்பா ஃபோர்ஸ் ஆன் புள்ளி தான் கொஸ்டின். அப்படின்னா அதுவும் யாரு? பை கிளாம்ப். அப்ப நம்ம யாரப்பா சிஸ்டம் எடுத்துக்கணும்? பிளாக்கா புள்ளியா? யார சிஸ்டமா எடுத்துக்கலாம்? ஃப்ரீ பாடி டயக்ராம் யார சிஸ்டமா எடுத்துக்கலாம்? யார சிஸ்டமா எடுத்துக்கலாம்? பிளாக் இருக்கு, புள்ளி இருக்கு, கிளாம்ப் இருக்கு, 3 பேர் இருக்காங்க. ஸோ யார்? வெரி குட். யார சிஸ்டமா எடுத்துக்கணும்னா யார் மேல ஃபோர்ஸ் கேட்குறாங்களோ அவங்கள தான் சிஸ்டமா எடுத்துக்கணும். அப்போ புள்ளி தான் சிஸ்டம். சிஸ்டம் வந்து புள்ளி. சிஸ்டம் வந்து புள்ளி. திஸ் இஸ் வெரி கிளியர். சிஸ்டம் வந்து புள்ளி. ஸோ நான் புள்ளியை சிஸ்டமாக எடுத்துக்கிறேன். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, சார் இதுக்கு மாஸ் இருக்கிறதுனால இதோட சென்டர் ஆஃப் மாஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எஸ், திஸ் இஸ் கரெக்ட். இது வந்து ஃபோர்ஸ் ஆன் த புள்ளி பை எர்த்து. இது வெரி கிளியர். வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு. இந்த பக்கமும் ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? லெஃப்ட் சைட்லையும் கனெக்ட் ஆயிருக்கு, டவுன்லையும் ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இவங்க 2 பேரும் பிடிச்சி இழுப்பாங்க. இவங்கெல்லாம் கொடுக்குற ஃபோர்ஸ்னால தான் புள்ளி ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு கிளாம்ப் வந்து காப்பாத்துது. இவங்க ஸ்ட்ரிங்கும் எர்த்தும் கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்னால புள்ளி வந்து என்ன பார்க்கும்னா இந்த மொத்த ஃபோர்ஸையும் புள்ளி மேல இருக்கு. அதை வந்து கிளாம்ப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காப்பாத்துது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த பக்கம் டென்ஷன் சேமா இருக்குமா டிஃப்ரெண்டா இருக்குமாப்பா? டென்ஷன் சேமா இருக்குமா டிஃப்ரெண்டா இருக்குமா? ரெட்டச்சடை வந்து டிஃப்ரெண்டா இருக்குமா சேமா இருக்குமா? சேமா இருக்குமா? டிஃப்ரெண்டா இருக்குமா? டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சார் புள்ளிக்கு வந்து மாஸ் கொடுத்துருக்காங்க. அச்சா, புள்ளி have a mass, I accept. புள்ளி have a mass, I accept. But there is a problem. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, புள்ளிக்கு மாஸ் கொடுத்துருந்தாலும் இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்கணும். என்ன வார்த்தை அப்படின்னா, என்ன வார்த்தை கொடுத்துருக்கணும் தெரியுமா? அது ரஃபா இருந்திருக்கணும். ஸ்ட்ரிங்கு மாஸ்லாம் கிடையாது, ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் கிடையாது. புள்ளி அண்டு ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்துக்கணும்னா
இந்த ரெண்டு பேருக்கும் பிட்வீன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்கணும். ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிக்ஷன் இருந்தாதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படின்னா இந்த இடத்துல இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நீங்கள் வந்து ஒரு மொட்டை மண்டையாக எடுத்துக்கோங்க. இந்த மொட்டை மண்டையாக எடுத்துக்கிட்டா எப்படி சொல்கிறது, இப்போ எப்படின்னா இப்படி இருக்கா, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இங்கே கவனி, இந்த வெள்ளை பாக்ஸை நீ வந்து புள்ளியாக அசியூம் பண்ணிக்கோ. வெள்ளை பாக்ஸை புள்ளியாக அசியூம் பண்ணிக்கோ. சரியா? இப்போ இது ஸ்ட்ரிங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் கலர் ஒயர் வந்து ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோ. இப்போ நான் ஸ்ட்ரிங் இப்படி இழுக்கிறேன்னு வச்சுக்கேன் பாரு. ஸ்ட்ரிங்கு நான் இப்படி இழுக்கும்போது இந்த புள்ளி வந்து அது எதுவுமே அது அப்படியே சும்மா தான் இருக்கு. இப்போ இந்த புள்ளி இந்த ஸ்ட்ரிங்கு மட்டும்தான் அதில் மூவ் ஆகுது. ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரிக்ஷன் இருந்ததா இந்த புள்ளி என்ன ஆகும் தெரியுமா, அப்படியே சேர்ந்து ரொட்டேட் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷன் எப்படின்னா, நீங்கள் ஒரு மேட் இருக்குல்ல, காலில் மிதிப்போம்ல மேட்டு, அந்த மேட்டு மேலே காலை வச்சுக்கோ. அந்த மேட்டு மேலே காலை வச்சுக்கிட்டு காலை அப்படியே தரையோட தேய்ச்சிக்கிட்டே போய் மேட்டை வச்சு. அப்போ அந்த மேட்டு உன் கூட வருமா வராது, உன் கால் கூட வருமா வராது. மேட்டு மேலே காலை வச்சுக்கையா, காலை மேட்டு மேலே வச்சு தேய்ச்சிக்கிட்டே போய். அப்போனா உன் மேட்டு உன் கூடவே வரும் இல்லையா? அப்போனா என்ன அர்த்தம்னா, வரும் மேட்டு உன் கூட. அப்போ என்ன அர்த்தம், அப்போனா உன் காலுக்கும் மேட்டுக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் இருக்கு. அப்போ உன் கால் வந்து எப்படி ஸ்லைட் ஆகுதோ அதே மாதிரி உன்னோட மேட்டும் வந்து ஸ்லைட் ஆகும்னு வச்சுக்கேன். ஆனா அப்போ அது ஏன் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்கு. அது ஏன்னா ஃப்ரிக்ஷன் இருக்கு யார், உன் காலுக்கும் மேட்டுக்கும் இடையில. அப்போ உங்க மேட்டும் சேர்ந்து வரும். இங்க ஏன் நம்ம டென்ஷன் சேமா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்னு எப்போ பார்ப்போம்னா, எப்போ தெரியுமா சேமா இருக்கும், அந்த புள்ளி ரொட்டேட் ஆகலைன்னா சேமா இருக்கும். புள்ளி ரொட்டேட் ஆயிடுச்சு கண்டிப்பா சேமா இருக்காது. புள்ளி எப்போ ரொட்டேட் ஆகும் தெரியுமா, புள்ளிக்கு மாஸ் இருக்கணுங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த ஸ்ட்ரிங்குக்கும் இந்த புள்ளிக்கும் என்ன இருக்கணும்னா ஃப்ரிக்ஷன் இருக்கணும். அப்போ நான் இங்கே பாரு இது சுத்தும் போது, இங்கே பாரு ஸ்ட்ரிங்கு சுத்தும் போது அப்படியே சேர்ந்து இதுவும் சுத்தும். இது எப்போ நடக்கும்னா, எப்படி உன் காலுக்கும் மேட்டுக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் இருக்கு, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போறீங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி போனா மட்டும்தான் அது நடக்கும். பட் இஸ் நாட் கிவன் புள்ளி ஸ்ட்ரிங்குக்கும் புள்ளிக்கும் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே நோ ஃப்ரிக்ஷன். அப்படின்னா என்ன ஆகாதுன்னா, புள்ளி ரொட்டேட் ஆகாது. புள்ளி நோ ரொட்டேஷன் வந்துட்டாலே நமக்கு நெட் டார்க் 0 ஆகிடும். நெட் டார்க் 0வா இருந்துச்சுன்னா, இதெல்லாம் நம்ம பின்னாடி நான் சொல்லித்தரேன், பயங்கரமான லெசன். சரியா? நெட் டார்க் 0வா இருந்துட்டாலே ரெண்டு பக்கமும் டென்ஷன் சேமா தான் இருக்கும். நீ போய் சிம்பிளா புரிஞ்சு வச்சுக்கோ, புள்ளி ரொட்டேட் ஆகல அதனால டென்ஷன் சேமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த பக்கம் என்ன டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் தான். ஸோ புள்ளிக்கு மாஸ் கொடுத்துட்டாலே டென்ஷன் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. புள்ளிக்கு மாஸ் கொடுத்துட்டாலே டென்ஷன் சேமா இருக்கணும்னு, சரி டிஃப்ரெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போ வந்து இந்த 3 பேர் தான் ஆக்ட் பண்றாங்க. இந்த 3 பேர்னால எந்த பக்கம் ஃபோர்ஸ் வருதோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அந்த பக்கம் யார் காப்பாத்திடுவாங்கன்னா கிளாம்ப் காப்பாத்திடும். அப்புறம் டென்ஷன் எவ்வளோன்னு தெரியணும். நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஆக்சலரேஷன் 0ன்னு தெரியும். இந்த இடத்துல ஆக்சலரேஷன் 0னா ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணலாம். எது, இந்த பிளாக்குக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம், இது டி, இது எம்ஜி. அப்போ டென்ஷனை வந்து எம்ஜிக்கு பேலன்ஸ் பண்ணிடலாம். இந்த டென்ஷன் தான் இந்த ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங்கு மாஸ்லெஸ். அப்போ இந்த டென்ஷன் வந்து எம்ஜி. அப்போ இதுவும் அதே டென்ஷன் தான் எம்ஜி. அப்போ தேட்ஃபோர் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, இந்த பக்கம் நமக்கு எம்ஜி, இந்த பக்கம் ஒரு எம்ஜி. ஸோ இது வந்து நமக்கு என்னது, ரெஸ்ட்ல தானே இருக்கு. அப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் என்ன வரும், 2mg. ஒரே டைரக்ஷன் இருப்பா, ஒரே டைரக்ஷன் தான் ஃபோர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது 2mg. அப்போ நெட் ஃபோர்ஸ் எங்கே வரும், அதுக்கு தான் என் தலைவன் வெக்டார் இருக்கானே, என் தலைவன் காப்பாற்றுவான்டா. சரியா? இப்போ இந்த ரெண்டுக்கும் பேரலோகிராம்லாம் இங்கே வருவான் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சொல்லுங்க சார். திஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வாட்? இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அப்போ இந்த புள்ளி வந்து இந்த பக்கம் மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம கிளாம்ப் வந்து காப்பாற்றி இங்கிட்டு கூட்டிட்டு வந்துடும். இதுதான் ஃபோர்ஸ் பை கிளாம்ப்.
ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் நமக்கு சேமாக இருக்கும். ஓகேவா? ஏன்? ஏன்னா புள்ளி ரெஸ்ட்டில் வைக்கிறதுக்காக கிளாம்ப் வந்து காப்பாற்றிடும். அப்போ தட் ஃபார் ஃபோர்ஸ் பை கிளாம்ப்பு ஆன் புள்ளி ஈக்குவல் டு நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நோ வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்? நோ வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்? பற்றி அவனு ஆன்சர் பண்ண மாட்டேன். இல்லை என் வெக்டாரை மறந்தேன்னு வச்சுக்கேன், ஃபிசிக்ஸ்க்கு நீ துரோகம் பண்ணுறாரு. வெக்டார்ஸ் என் தலைவன். ரெண்டுக்கும் 90 டிகிரி இருக்குன்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது 4 mg ஸ்கொயர்டு, இது mg ஸ்கொயர்டு. அப்போ ஒரு 5 m ஸ்கொயர்டு g ஸ்கொயர்டு. அப்படி பார்த்தோம்னா mg வெளில வந்துருமோ? 5 வருதோப்பா, 5 mg ரூட் 5வா? mg ரூட் 5 வருதோ? கரெக்டா? ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா? கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் நமக்கு வந்து என்னது? கிளாம்ப். ஓகே. சப்போஸ் வேற மாஸ் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? எழுதிட்டீங்களா? ஸோ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் நமக்கு இந்த கிளாம்ப் கொடுக்குற ஃபோர்ஸ். அப்போ நம்ம ஃப்ரீ பார் டயக்ராம் வரையணும். டென்ஷன் ரெண்டு பக்கமும் சேமா இருக்கானா? சுத்தலைன்னா சேமா இருக்கும், சுத்துச்சுன்னா சேமா இருக்காதியா? சரி, இப்போ நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு மாஸ் வந்து சேமா கொடுக்கல. இது டென்ஷன், இது வந்து இந்த டென்ஷன் வந்து ஸ்மால் எம்ஜி, இதோட புள்ளியோட மாஸ் வந்து கேபிட்டல் எம்ஜின்னு வச்சுக்கோ. அப்போ என்ன வரும் அப்படின்னா, அப்போ நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன வரும்? இந்த பக்கம் டென்ஷன், அது வந்து ஸ்மால் எம்ஜி. இந்த பக்கம் என்னது? இந்த பக்கமும் டென்ஷனா, அதுவும் ஸ்மால் எம்ஜி ப்ளஸ் ஒரு எம்ஜி ஆகிடும். கரெக்டா? அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும், டயகனலாக இருக்கும். இதை காப்பாற்றுறதுக்கு தான் கிளாம்ப் வந்து ஃபோர்ஸ் அந்த கிளாம்ப். ஸோ அப்படி போட்டிங்கன்னா அப்போ தட் ஃபார் இந்த மாதிரி மாஸ் டிஃப்ரெண்டாக கொடுக்கும்போது அந்த ஃபோர்ஸ் அந்த கிளாம்ப் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் வந்து ஸ்மால் mg ஸ்கொயர், b ஸ்கொயர் வந்து mg ப்ளஸ் ஸ்மால் mg த ஹோல் ஸ்கொயர். ஸோ நீங்கள் யார் வெளில எடுத்துடலாம்னா g வெளில எடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்மால் m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் m த ஹோல் ஸ்கொயர். இதோட நீங்கள் a ப்ளஸ் பி ஸ்கொயர் போட்டாலும் வரலாம். இதோட நிப்பாட்டிக்கலாம் போதும். சரியா? இது மாஸ் டிஃப்ரெண்டாக கொடுத்தா புள்ளிக்கும் பிளாக்குக்கும் மாஸ் டிஃப்ரெண்டாக கொடுத்தா. சரியா? எழுதிக்கலாமா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் மூவ் ஆவா? நெக்ஸ்ட் தான் இனர்ஷியல் ஃப்ரேம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம். என்ன மாணவர்களே மாணவிகளே, எழுதுகிறீர்களா? கிளாஸில் கவனம் செலுத்துகிறீர்களா? ஓகே, குட், நல்லது, மகிழ்ச்சி. ஆமையா? Okay. Yeah, you write down 2 frames. Okay. Inertial frame of reference. Yeah, this is very interesting. Inertial frame of reference. Okay. Non-inertial frame of reference. Inertial frame of reference. Non-inertial frame of reference. Non-inertial frame of reference. ஓகேங்களா?
இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் 5:30க்கு வந்துட்டு ஓகே. நான் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரொம்ப டீப்பாக சொல்ல போகிறது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், சீரியஸ்லி. ஏன்னா அந்த டீப்பாக சொல்கிற அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. பட் நம்ம எக்ஸாமுக்கு நீட் ஜேஇ அளவுக்கு தான் சொல்ல போகிறேன், சரிங்களா? டீப்பாக வந்து நிறைய வரும் சீரியஸ்லி. இதான் நம்ம சிம்பிளாக படிச்சுட்டு போயிடலாம், சிம்பிளாக படிச்சிடலாம். ஆக்சுவலாக எப்படி படிக்க போகிறோம்னா, இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்ன, நான் இனிஷியல் ஃப்ரேம். எதை நம்ம இனிஷியல் ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னாப்பா, எதெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்கும், யாரெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்காங்களோ இல்லையா, யூனிஃபார்ம் மோஷனில் இருக்காங்களோ, யூனிஃபார்ம் மோஷனில். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் உனக்கே தெரியும். நெட் ஃபோர்ஸு 0, நெட் ஃபோர்ஸு 0, நெட் ஃபோர்ஸு 0. ஸோ நெட் ஃபோர்ஸு அந்த 0வாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷனும் 0. ஸோ நமக்கு எந்த ஃப்ரேமுக்கு ஆக்சலரேட் ஆகலையோ, எந்த ஃப்ரேமில் நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கோ, இல்லை எந்த ஃப்ரேம் ரெஸ்ட்டில் இருக்கோ, இல்லை எந்த ஃப்ரேம் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கோ, அவங்க எல்லாரையுமே நீங்கள் இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இங்கே அப்படியே ஆப்போசிட், அங்கே ஆக்சலரேஷன் இல்லைன்னா இங்கே ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் எல்லாமே, ஓகேவா? ஆக்சலரேட்டிங் யாரெல்லாம் ஆக்சலரேட் ஆகிறாங்களோ அந்த ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஸோ எந்த ஃப்ரேமில் வரும்னா நான் இனிஷியல் ஃப்ரேமில் வரும். அப்போ இங்கே ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ யாரெல்லாம் ஆக்சலரேட் ஆவாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு பார்ட்டிகல் சுற்றி வந்துட்டுருக்கு, சர்க்குலர் மோஷனில் ஒரு பார்ட்டிகல் சுற்றி வந்துட்டுருக்குன்னா கண்டிப்பாக அங்கே சர்க்குலர் மோஷன் இன்னொரு பேர் கூட இருக்குது, ஆக்சலரேட்டட் மோஷன் அப்படின்னு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட் பண்ணி வந்துட்டுருக்கு, சரிங்களாப்பா, ஆர்பிட் பண்ணி வந்துட்டுருக்கு. ரொம்ப லேட்டு ஜோதிஷ், ஐ எம் ஆல்ரெடி டோல்ட் இந்த கைனமேட்டிக்ஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா ஒரு வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் சிஸ்டம் வித் கிளாக் இருக்கும். நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு, ஓகேவா? ஜோதிஷ் இட்ஸ் குட் நேம். ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் அப்படின்னா சரிங்களாப்பா, நமக்கு வந்து ஆர்பிட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறதும், சரிங்களா? பிரசன்னா சார் பஸ் எக்ஸாம்பிள், யா குட். ஆர்பிட் ஆகி வந்துட்டு இருக்கும்ல, ஆர்பிட்டல் மோஷனில் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிளானட்லாம் ஆர்பிட்டல் மோஷனில் இருக்கு, சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், சரியா? ஓகேங்களா? ஸோ உங்கள் கண்ணில் பார்க்குறீங்க ஒரு ஒரு பஸ் ரெஸ்ட்டில் இருக்குன்னா, யூ டேக் இட் அஸ் எ பஸ்ஸை வந்து இனிஷியல் ஃப்ரேம். இல்லை சார், அந்த பஸ் வந்து ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கு சார் அப்படின்னா யூ டேக் இட் அஸ் நான் இனிஷியல் ஃப்ரேம் அப்படின்னு நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன் சீரியஸ்லி. சரி, அப்போ இங்கே நெட் ஃபோர்ஸ் 0 கிடையாது. அப்போ இந்த ஃப்ரேமில் நெட் ஃபோர்ஸ் என்ன கிடையாதுன்னா 0 கிடையாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? நெட் ஃபோர்ஸ் 0 கிடையாது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நியூட்டன் லாவெல்லாம் வேலிடு, நியூட்டன்ஸ் லாஸ் எல்லாமே வேலிடு. பட் இங்கே நியூட்டன்ஸ் லா வந்து வேலிட் கிடையாது. என்ன சார் சொல்கிறீங்க, தலைவனே அசிங்கப்படுத்துறீங்களா சார் அப்படின்னா, இல்லை, நியூட்டன்ஸ் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் நாட் வேலிட் பட் வேலிடு. அடுத்த பாயிண்ட் இருக்கு, வெயிட், சரியா? இருங்க பாய், மொமெண்ட் தான், சரியா? பட் வேலிடு எப்போ சார்? அதுதான் பார்ப்போம், சரிங்களா? நாட் வேலிட், இன்வேலிட். சூப்பர், இன்வேலிட், நல்ல பாயிண்ட், இன்வேலிட், சரியா? ஸோ பட் வேலிட் எப்போ சார் அப்படின்னா, கவனிக்கலாமாப்பா? எப்போ வேலிட் அப்படின்னா, சரிங்களாப்பா, நீங்கள் வேலிடா நியூட்டன்ஸ் லா வேலிடா இருக்குன்னா என்ன பண்ணணும்னா, we must include pseudo force in the free body diagram. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராமில் நீங்கள் சூடோ ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா நியூட்டன்ஸ் லா வந்து நியூட்டன் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆர். பட் நீங்கள் சூடோ ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணலைன்னா நம்ம நியூட்டன் லாவை அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அப்ளை பண்ணாலும் அது வேலிடாக இருக்காது, கரெக்டான ஆன்சரை கொடுக்காது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா?
சரி, இதெல்லாம் எப்படி சார் பார்த்துருவோமா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஒரு வேலிடான ஒரு ரீசன் சொல்ல போறேன். சரிங்களா? அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னு வச்சுக்கேன், டப்புன்னு பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள, ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள பார்க்க போறோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் எது இனிஷியல் ஃப்ரேம், எது நான் இனிஷியல் ஃப்ரேம். ரொம்ப சிம்பிள்யா. ஆக்சலரேட் ஆகிற ஃப்ரேம் எல்லாம் நான் இனிஷியல் ஃப்ரேம்யா. ரெஸ்ட் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கிற ஃப்ரேம் எல்லாம் இனிஷியல் ஃப்ரேம்யா. ஓகேவா? ஸோ அப்படி எப்படி சார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஃப்ட். I'm taking a lift. Okay, I'm taking a lift. This lift is going with the upward acceleration A. Okay, previous slide. சீக்கிரம் குயிக்கா எழுதுங்க. ஸோ நமக்கு ரெஸ்ட் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்குது அப்படின்னா நமக்கு இனிஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்லாம் நமக்கு நான் இனிஷியல் ஃப்ரேம். நியூட்டன் லாவெல்லாம் வேலிடா இருக்கு. இங்கே நியூட்டன் லா வேலிடா இருக்காது, பட் வேலிட் இஃப் யூ இன்க்ளூட் த சூடோ ஃபோர்ஸ் இன் த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே ஓகேவா? ஓகே, ஸ்ரீ எழுதிட்டீங்களா? ஸ்ரீ ஓகேவா? ஸ்ரீ கம்ப்ளீட்டடா? ஓகே, லெஃப்ட் வந்து ஆக்சலரேட் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கு தொங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு பிளாக் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல பிளாக் இருக்கு. இந்த லிஃப்ட் ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே 2 பேர் இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த லிஃப்ட் வந்து மேலே ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே 2 பேர் இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஒரு அப்சர்வர் வந்து கிரவுண்டில் இருக்காரு. ஒரு அப்சர்வர், இவர் வந்து கிரவுண்ட் ஃப்ரேம். திஸ் இஸ் ஆன் த கிரவுண்ட். I'm taking this is a A observer. இன்னொரு அப்சர்வர், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்சர்வர் யாருன்னா விக்னேஷ் சார். பி அப்சர்வர் யாருன்னா பிரசன்னா சார். பி அப்சர்வர் யாருன்னா பிரசன்னா சார். பி அப்சர்வர் யாருன்னா பிரசன்னா சார். பிரசன்னா சார், விக்னேஷ் சார். 2 வாத்தியார்களும் என்ன பண்றாங்கன்னா அப்சர்வ் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம இது வரைக்கும் நான் கொடுத்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு விக்னேஷ் சாரு என்ன ஃப்ரேம்ல இருக்காரு, பிரசன்னா சாரு என்ன ஃப்ரேம்ல இருக்காரு, சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். விக்னேஷ் சார் என்ன ஃப்ரேமு, பிரசன்னா சார் என்ன ஃப்ரேமு? ஸோ பிரசன்னா சார் இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல். ஓகே, ஸோ விக்னேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது ரெஸ்ட்ல இருக்காருன்னு தெரியும். கிரவுண்டு ரெஸ்ட்ல இருக்காரு. விக்னேஷ் சார் ரெஸ்ட்ல இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு என்னை பொறுத்து. ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பிரச்சனை ஒன்று இருக்கு. அந்த பிரச்சனையை நான் சொல்லாமலே நடத்துறேன். அந்த பிரச்சனை உனக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது, சரியா? ஏன்னா நான் சொல்றேன், நீ புரிஞ்சுக்க முடியுமான்னு பாரு, இல்லைன்னா விட்டுரு. சரியா? என்னன்னா இப்போ இப்போ நான் வந்து சொல்லணும் இல்லையா, விக்னேஷ் சார் ரெஸ்ட்ல இருக்காரு, பிரசன்னா சார் ஆக்சலரேட்ல இருக்காருன்னா நான் சொல்லணும் இல்லையா? அப்ப நான் எந்த ஃப்ரேம்ல இருக்கேன்னு சொல்லணும் இல்லையா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இனிஷியல் ஃப்ரேம்ல இருக்கேன்னு வச்சுக்கோ, யூ அஸ்யூம் நான் இனிஷியல் ஃப்ரேம்ல வச்சுக்கேன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் பார்க்குறேன் விக்னேஷ் சார் ரெஸ்ட்ல இருக்காரு, பிரசன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட்டிங்ல இருக்காரு அப்படின்னு. ஐம் டெல்லிங் ரெஸ்ட். ஓகேவா? ரெஸ்ட். அவர் ரெஸ்ட்ல இருக்காங்கிறதையே நான் எப்படி சொல்லுவேன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் ஃப்ரேம். வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் ஃப்ரேம். ரெஸ்ட்ல இருக்காங்கிறதே நான் அவர் எப்படி சொல்றேன்னா இனிஷியல் ஃப்ரேம் வச்சு சொல்றேன். ஸோ அதனால விக்னேஷ் சார் வந்து இனிஷியல் ஃப்ரேம். இப்போ பார்த்தியா அவனுக்கு ஒரு மாதிரி பிரச்சனையா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நீ அதை விட்டுரு. நான் அவனுக்கு தெளிவாக சொல்றேன் பாரு, இது எப்பவுமே பிரச்சனை பண்ணாது. அதாவது உனக்கு எக்ஸாம்க்கு ரொம்ப பிரச்சனை பண்ணாது. என்ன தெரியுமா? பார்க்க விக்னேஷ் சார் எப்படி இருக்காரு தெளிவா சொல்லுங்க. நல்ல கிரவுண்டு ரெஸ்ட்ல இருக்கா, யூ டேக் இனிஷியல் ஃப்ரேம். லிஃப்ட் மேல போயிட்டு இருக்கா, யூ டேக் என்ன ஃப்ரேம்? நான் இனிஷியல் ஃப்ரேம். யா, தட் இஸ் எனஃப்.
சீரியஸ்லி தட் இஸ் என்ன. லிஃப்ட் மேலே போயிட்டு இருக்கு, உன் கண்ணு தெரியலையா என்ன? லிஃப்ட் மேலே போயிட்டு இருக்கு, சரியா? லிஃப்ட் மேலே போயிட்டு இருக்கு, நீ பார்த்துட்டு இருக்கு, லிஃப்ட் வந்து கிரவுண்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்க, அப்போ ஆக்சலரேட் ஆகுது. அப்போ வந்து பிரசன்னா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட் ஆகிறாரு. ஸோ அதனால அவர் நான் இனிஷியல் ஃப்ரேம், அதனால அவர் நான் இனிஷியல் ஃப்ரேம் வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் ஃப்ரேம் அப்படின்னு வரும். பட் நான் அந்த மாதிரி நான் உனக்கு உடனே எடுத்துக்கிற மாதிரி வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ ஃபைனலி வி காட் இட். நான் பார்க்குறேன், நீங்கள் எல்லாருமே ரெஸ்ட்ல இருந்து தானே பார்க்குறீங்க. ஏன் இப்படி போய் பார்த்துட்டு இருக்கேன்? இல்லை, நீங்கள் இப்படி கையை கட்டிக்கிட்டு அவர் ரெஸ்ட்ல இருக்காரு, அவர் நான் என்ன பண்ணாருன்னா இனிஷியல் ஃப்ரேம் இருக்கார், சரியா? எஸ் கரெக்ட். கேட்குறாங்க பாருங்க சார், நான் சப்போஸ் அப்சர்வ் பண்ணுற ஆள் வந்து நம்ம அவங்க 2 பேரையும் அப்சர்வ் பண்ணுறோம்ல சார், அப்போ நம்ம வந்து ஆக்சலரேட் ஆனால் கண்டிப்பாக பிரசன்னா சார் ரெஸ்ட்ல இருப்பார், கிரவுண்ட் அவர் விக்னேஷ் சார் மூவிங்ல இருக்கிற மாதிரி ஆயிடும். இது எப்படி சார்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சார்? காத்துல படம் வரையா சார்? சார் நீங்க ட்ரெயின்ல போயிருக்கீங்களா சார்? பஸ்ல போயிருக்கீங்களா சார்? பைக்ல போயிருக்கீங்களா சார்? அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா முக்கியமா ட்ரெயின் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரெயின்ல போகும்போது மரமெல்லாம் பின்னாடி போகும். அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? மரம் வந்து பின்னாடி போற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயமா இருக்கும். அப்போ நம்ம ட்ரெயினுக்குள்ள இருந்து பார்த்தா மரம்லாம் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும், கிரவுண்ட்ல இருந்து பார்த்தா மரம்லாம் ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்க வந்து நம்ம எல்லாம் ரெஸ்ட்ல இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்க, இதுவே நீ 3ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கோம். அது உனக்கு தெரியுமா? இதே 3ல இருந்து பார்த்தா நம்ம எல்லாம் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கோம். அதனால பாக்குற இடத்த பொறுத்து இந்த ரெஸ்ட்டும் மோஷனும் மாறும். நான் முன்னாடியே தெளிவா கைனமேட்டிக்ஸ்ல சொல்லிட்டேன். இங்க எதுவுமே அப்சல்யூட்லி ரெஸ்ட் கிடையாது, எதுவுமே அப்சல்யூட்லி மோஷன் கிடையாது. தட் இஸ் a key point. எதுவுமே அப்சல்யூட்லி ரெஸ்ட் கிடையாது, எதுவுமே அப்சல்யூட்லி மோஷன் கிடையாது. அது எல்லாமே ஃப்ரேமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். எஸ், பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மேட்டர். எஸ், சூப்பர். பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மேட்டர். எஸ், நம்ம எதுல இருந்து பாக்குறோங்கிறதா மேட்டர். நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம எப்பவுமே அப்சர்வ் பண்றதுனால ஞாபகம் வச்சுக்கோ, நீ உன்னைய பொறுத்த வரைக்கும் நீ ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரியே அப்சர்வ் பண்ணு. நீ ரெஸ்ட்ல இருக்கிற, இன்னொரு ஆள் பாக்குற ரெஸ்ட்ல இருக்காங்கன்னா இனிஷியல் ஃப்ரேம். நீ ரெஸ்ட்ல இருக்க, இன்னொரு ஆள் அக்சலரேட் ஆயிட்டு இருக்காங்கன்னா நான் இனிஷியல் ஃப்ரேம். தட்ஸ் அப். அதோட முடிச்சிரியா? ரொம்ப யோசிக்காத போட்டு. நான் ரொம்ப யோசிச்சிங்கன்னா யோசிங்க, தப்பு இல்லை, நல்ல விஷயம் தான். யோசிக்கிறது நல்ல விஷயம் தான், சரிங்களா? ஆனால் கன்ஃபியூஸ் ஆகாம யோசிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ நமக்கு அக்கார்டிங் டு விக்னேஷ் சார் தட் இஸ் இனிஷியல் ஃப்ரேம். ஓகேங்களா? இவரை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் தெரியுமா? ஏன்னா ஐ நீட் டென்ஷன் ஃபோர்ஸ். in the string. எனக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்றாங்கன்னா, நான் என்ன பண்றோம், இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாமா? ஸோ இப்போ பிளாக் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறோம். எப்பவுமே ஃபோர்ஸ் கேட்டாலே ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறோம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து நமக்கு வந்து பிளாக். சரி, பிளாக்ல தான் ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன வரும்னா, ஃபோர்ஸ் மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். யார் இதெல்லாம் அப்சர்வ் பண்றா? விக்னேஷ் சார் அப்சர்வ் பண்றாரு. அந்த மாஸ் இருக்கு, ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸ்ட்ரிங் இருக்கு, அதனால டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு. அடுத்து அவர் என்ன அப்சர்வ் பண்றாரு? அவருக்கு எப்படி தெரியும் பிளாக்கு? அவருக்கு எப்படி தெரியும் பிளாக்? எப்படி தெரியும்? ரெஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்குமா இல்ல ஆக்சலரேட் ஆகிற மாதிரி இருக்குமா? அவருக்கு எப்படி தெரியும் பிளாக்? ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்குமா ஆக்சலரேட் ஆகிற மாதிரி இருக்குமா? விக்னேஷ் சாருக்கு பிளாக் எப்படி தெரியும்? விக்னேஷ் சார் லிஃப்ட பாக்குறாரு, லிஃப்ட்ல அது கண்ணாடி லிஃப்ட். அப்ப அந்த பிளாக் எப்படி தெரியும்னா ஆக்சலரேட் ஆகுதுன்னு தெரியும், மேல ஆக்சலரேட் ஆகுது. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். பிளாக் வந்து ஆக்சலரேட் ஆகும், வேற எந்த ஃபோர்ஸும் கிடையாது. அப்ப விக்னேஷ் சார் என்ன பண்ணுவாருன்னா, சரியா, விக்னேஷ் சாருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து கொடுத்து ஒரு மணி நேரத்துக்கு 1 லட்சம் அவர்கிட்ட வாங்குறேன். அதனால அவர் வந்து என்ன பண்ணுவாரு, மணிகண்டன் சார் வந்து எனக்கு வந்து பிசிக்ஸ் சொல்லி கொடுத்தாரு. ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோடனே என்னை வந்து நெட் ஃபோர்ஸ் எழுத சொல்லியிருக்காரு அப்படின்னு விக்னேஷ் சார் நான் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்றாப்புல. சரியா, நியூட்டன் லாவை அப்ளை பண்ண போறாப்புல. அப்போ என்னன்னா, நமக்கு எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுதோ அது பிளஸ். அப்போ பிளஸ் டி ஆக்சலேஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால -mg அப்படின்னு எழுதுறாரு. அடுத்து மணிகண்டன் சார் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன சொன்னார்னா, நெட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண சொன்னாங்க, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன்.
ஸோ அப்போ டி மைனஸ் எம்ஜி. அப்போ தட் ஃபார் டென்ஷன் ஈக்குவல் டு ஐஎம்ஏ ப்ளஸ் எம்ஜி அப்படின்னு எழுதிட்டு மணிகண்டன் சார் நன்றின்னு ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டாரு. யார்? விக்னேஷ் சார். விக்னேஷ் சார் டப்புன்னு போட்டாப்ல, நம்ம சொன்னதை டப்புன்னு ஃபாலோ பண்ணிட்டாப்ல. டென்ஷன் வந்து எம் இன்டூ ஏ பிளஸ் ஜி அப்படின்னு. சரியா? எம் இன்டூ ஏ பிளஸ் ஜி. அடுத்து வராரு பிரசன்னா சார். அவர் ஒரு மேத்தமெட்டிக்ஸியன், மேத்தமெட்டிஷியன் வராப்புல. சரியா? பிரசன்னா சார் நான் இனிஷியல் ஃப்ரேம். நோ, அக்கார்டிங் டு பிரசன்னா சார். அக்கார்டிங் டு பிரசன்னா சார். Okay, Prasanna sir is a non-initial frame. Prasanna sir is a non-initial frame. Okay. அவரும் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய அவருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இகன் இவருக்கு 1 மணி நேரத்துக்கு 2 லட்சம். சரியா? ஃப்ரீ பாடி டயக்ராம். சரியா? ஒரே ஒரே அப்ப இந்த யூடியூப்ல கமெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி என்னமோ கமெண்ட்ல போடுவாங்க, கோடிகளில் புரளும் மணிகண்டன் சார், கோடிகளில் புரளும் மணிகண்டன் சார் அப்படிங்கிற மாதிரி தானே கமெண்ட் பண்ண போறேன். தெரியும்டா? இல்லை தெரியும்டா. ஃப்ரீ பாடி டயக்ராம். சரியா? பிளாக் அவரும் அதுதான் பண்றாரு. இவரும் டென்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறாரு. சரியா? ஸோ அவரு நம்ம சொன்ன மாதிரியே ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறாரு. எம். சரியா? எம்ஜி. அவரும் இங்க டென்ஷனு. அவருக்கு எப்படிப்பா தெரியும் பிளாக்கு? கண்டிப்பா ரெஸ்ட்ல இருக்க மாதிரி. ஏன்னா இது வந்து பஸ்ஸுக்குள்ள இருந்து பாக்குற மாதிரி. பஸ்ஸுக்குள்ள இருந்து உன் பக்கத்துல உள்ளவனை பார்த்துன்னு வச்சுக்கேன், பக்கத்துலதான் உட்காந்துருக்கான், அவன் நம்மளை விட்டு நகரவே இல்லை, அவன் ரெஸ்ட்ல தான் இருக்கான். அப்ப ரெஸ்ட். ஓகேவா? இவரும் நான் சொன்னதே ஃபாலோ பண்றாரு. யாரு? பிரசன்னா சார். மணிகண்டன் சார் சொல்லியிருக்காரு, ரெஸ்டா நெட் ஃபோர்ஸ் 0, ஆக்சலரேஷன் 0. அப்பனா நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்ப டென்ஷன் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு இவர் எழுதிட்டாரு. சரியா? இப்போ பிரசன்னா சார் விக்னேஷ் சாரு எம்ஜிங்கிறார். விக்னேஷ் சாரு இல்ல எம்ஏ பிளஸ் எம்ஜிங்கிறார். 2 பேருக்கு சண்டை, அடிச்சு முடிச்சுக்கிறாங்க. பிரசன்னா சாரும் விக்னேஷ் சாரும் அடிப்படி சண்டை போயிட்டு இருக்கு. எம்ஜி தாயா, இல்லையா எம் இன்டு ஏ பிளஸ் தியா, நானும் ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் வரைஞ்சு கொடுத்தேன், நானும் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன், நானும் நியூட்டன் லாவை அப்ளை பண்ணேன், 2 பேருக்கு சண்டை. சரியா? இப்ப என்ன பண்றாங்க? சண்டை போட்டுட்டு இதெல்லாம் சரிபட்டு வராது. இதை நடத்தினா பாத்தியா மணிகண்டன், அவங்கிட்டே போவோம். சரியா இல்லையா? இதை நடத்தினா பாத்தியா அந்த மணிகண்டன், அவங்ககிட்டே போய் என்ன செய்தின்னு கேட்டுருவோம்னு சொல்லிட்டு 2 பேர்களும் நம்ம கிட்ட வராங்க. பார்த்தா ஒரு கடும் மிளகாவை தூவுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு, சொல்லி கொடுத்த இல்ல ஏன் 2 பேருக்கும் வேற வேற ஆன்சர் வருது அப்படின்னு என்கிட்ட வராங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணீங்க? ஃப்ரீ பாடி டயக்ராம். நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம். நான் என்ன சொல்றேன், இப்போ நான் வந்து சால்வ் பண்ணணும். என்ன சால்வ் பண்ணணும்? இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இப்போ யார் சொல்றது கரெக்ட் அப்படின்னு. சரியா? ஆனா சொல்ற விஷயம்லாம் கரெக்ட். விக்னேஷ் சாருக்கு அது ஆக்சலரேட் ஆகிற மாதிரி இருக்கு, பிரசன்னா சாருக்கு அது ரெஸ்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. நியூட்டன் லாவை கரெக்டா அப்ளை பண்ணியிருக்காங்க. 2 பேருமே நியூட்டன் லாவை சூப்பரா அப்ளை பண்ணிருக்காங்க. ஆக்சலரேட் ஆனா நெட் ஃபோர்ஸ் எம்ஏ அப்படின்னு அவரும் சூப்பரா அப்ளை பண்றாரு. பிரசன்னா சாரும் பாத்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் 0னா ஆக்சலரேஷன் 0னா அவரும் சூப்பரா அப்ளை பண்ணிட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை? அப்போ இவங்க 2 பேருமே கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஏன் ஆன்சர் டிஃப்ரெண்டா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்சர் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடாதுல்ல. கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கக்கூடாது, சேமா தான் இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு வெயிட்டை தொங்க போட்டின்னு வச்சுக்கேன், கண்டிப்பா அருந்து விழுந்துரும். ஓகேவா? 2 கேஸுமே பாத்தீங்கன்னா எங்க இருந்து பார்த்தாலும் அது அருந்து தான் விழ போகுது. டென்ஷன்ங்கிறது சேமா தான் இருக்கணும். அப்புறம் தான் நம்ம வந்து சொல்றோம், இந்த 2 ஃப்ரேம்லையும் ஏதோ ஒரு ஃப்ரேம்ல நியூட்டன் லாவை அப்ளை பண்ணது தப்புங்கிற மாதிரி. இப்போ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அப்பதான் நம்ம ஒரு இது வர்றாங்க சொன்னாங்க. அப்பதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இனிஷியல் ஃப்ரேம்ல நியூட்டன் லா வந்து வேலிடு, பட் நான் இனிஷியல் ஃப்ரேம்ல நியூட்டன் லா வேலிடு இல்லை. அப்போ இவர் அப்ளை பண்ணாங்களா பிரசன்னா சார், அப்போ அவங்க நியூட்டன் லா வேலிட் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க என்ன விட்டுட்டாங்க, கிளாஸ் எடுக்கும்போது பிரசன்னா சார் தூங்கிட்டாரு. அவர் என்ன விட்டுட்டாருன்னா பாயிண்ட்டை, சூடோ ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணல. அப்ப இந்த சூடோ ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஆமா ஏண்டா உனக்குலாம் 2 லட்சம் காசு கொடுத்தனே, 3 லட்சம் வாங்குற நீ ஒழுங்கா சொல்லி கொடுத்தியாடா. அப்ப நான் பிரசன்னா சார், பிரசன்னா சாரு நீ ஒரு தூங்கி போட்ட கிளாஸ்ல சூடோ ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணணும்ல, அப்பதானே நியூட்டன் லா வேலிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்ப நியூட்டன் லாவை நம்ம வேலிட் பண்றதுக்காக
இப்போ பிரசன்னா சார் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் ஃப்ரீ பாடி டயக்ராமில். என்ன பண்ணணும்னா நான் இனிஷியல் ஃப்ரேமில், ஸோ அப்போ மறந்துடவே கூடாது நான் இனிஷியல் ஃப்ரேமில். ஸோ பிரசன்னா சார் தூங்கின மாதிரி நீ தூங்கிடாத, சரியா? ஓகேவா? தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் இனிஷியல் ஃப்ரேமில் நியூட்டன் லா வேலிடாக இருக்கணும் அப்படின்னா, நியூட்டன் லா வேலிடாக இருக்கணும்னா யூ மஸ்ட் இன்க்ளூட் சூடோ ஃபோர்ஸ். must include pseudo force. You must include pseudo force. அதுதான் மிஸ் பண்ணது. சூடோ ஃபோர்ஸை சேர்த்தே ஆகும். ஸோ அப்போ இது ஏன் சார் நான் சேர்க்கணும் அப்படின்னா, அப்படின்னு ஒரு ஃபோர்ஸை, அந்த ஃபோர்ஸை அப்ளை ஆன மாதிரி எனக்கு ஃபிசிக்கலாக தெரியல சார், எனக்கு கண்ணுக்கே தெரியல சார். சார் கண்ணுக்கு தெரியாது சார், யா ஐ அக்செப்ட், கண்ணுக்கு தெரியாது சார், பட் எஃபெக்ட் ரியல் சார். எஃபெக்ட் ரியல். மேபி இட் இஸ் அ ஃபேக் ஃபோர்ஸ், பட் எஃபெக்ட் ரியல். உனக்கு நீ அந்த எஃபெக்டை ஃபீல் பண்ணணுமா, அப்படின்னா சரிங்களா? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொல்லுவாங்களா பஸ்ஸு, பண்ணிடாதீங்க சரியா, பண்ணிடு, சும்மா விளையாட்டுக்கு ஃபன்னுக்காக சொல்கிறேன் சரியா. பஸ்ஸு, ஸோ பஸ்ஸோட படியில் நின்றுக்கிட்டு சரியா, பஸ்ஸு வந்து நல்லா வேகமாக போயிட்டு அப்படியே டேர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கேன். நீ பஸ்ஸோட படியில் கையை பிடிக்கலன்னு வச்சுக்கேங்க, சார் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். பஸ் படியில் நிற்கிற, கை பிடிக்கல, எதையுமே பிடிக்கல, பஸ் இப்படி டேர்ன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ கண்டிப்பாக வெளியில் தூக்கி வீசப்படுவேன். அப்போ யார் அப்ளை பண்ணா, யார் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாங்க? யாருமே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. தட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூடோ ஃபோர்ஸ், சரிங்களா? மேபி அது யாரும் கண்ணுக்கு தெரியல, பட் எஃபெக்ட் ரியலாக இருக்கு. எஃபெக்ட் ரியலாக இருந்தால் அதை எடுத்துக்கணும். ஏன் எப்படியும் நம்ம எடுத்துக்காம இருப்போம்? அந்த எஃபெக்டை நம்ம எடுத்து தான் ஆகணும், கண்டிப்பாக எடுத்தாகணும். யூ மஸ்ட் இன்க்ளூட் த சூடோ ஃபோர்ஸ், சரியா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராமில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு, ஓகேவா? பிரசன்னா சார் சேஞ்ச் பண்ணுறாரு. நான் சொன்ன உடனே சார் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா, டப்புன்னு அவர் தான் சொன்ன கற்பூரம் மாதிரி டப்புன்னு பிடிச்சிடுவாரு. எம்ஜி இந்த பக்கம் டென்ஷனு, இதில் வந்து சூடோ ஃபோர்ஸை சேர்க்கணும். எந்த பக்கம் சூடோ ஃபோர்ஸு அப்படின்னா, எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டு. லிஃப்ட் மேலே ஆக்சலரேட் ஆகுதா, அப்போ கீழே சூடோ ஃபோர்ஸ். இந்த சூடோ ஃபோர்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன், சரிங்களா? இப்போ பிரசன்னா சாருக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியும்னா, கண்டிப்பாக ரெஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பாக பிரசன்னா சாருக்கு அது ரெஸ்ட்ல தான் இருக்கு. அப்போ இப்போ வந்து பேலன்ஸ், அப்போ ரெஸ்ட்ல இருந்தால் நெட் ஃபோர்ஸ் 0, அப்போ நெட் ஃபோர்ஸ் 0னா ஆக்சலரேஷன் 0. அப்போ பேலன்ஸ் பண்ணுறாரு. ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னது, மேலே டி, கீழே வந்து எம்ஏ, கீழே வந்து சூடோ ஃபோர்ஸ் ப்ளஸ் எம்ஜி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டென்ஷன் ஈக்குவல் டு சூடோ ஃபோர்ஸ் எம்ஏ, தட் ஃபோர் எம்ஏ ப்ளஸ் எம்ஜி, அவ்வளோதான். அப்போ தேட் ஃபோர் டென்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, ஸோ எம்மை காமனாக எடுத்துட்டோம்னா ஏ ப்ளஸ் ஜி ஆர் ஜி ப்ளஸ் ஏ. இப்போ வந்து ரெண்டுமே கரெக்ட் ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு, 3 பேரும் சந்தோஷமா இருக்கும், ஹாப்பி, ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ விக்னேஷ் சார் வாட்டி போட்டதும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இனிஷியல் ஃப்ரேமில் பண்ணதும் நான் இனிஷியல் ஃப்ரேமில் வந்ததும் நமக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ என்னன்னா, இப்போ நமக்கு மெயினான விஷயம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, சரிங்களா, 1 ஹவரில் டீச் பண்ணுங்க. இதில் நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னப்பா நமக்கு, ஸோ நியூட்டன் லா வந்து நமக்கு வேலிடாக இருக்கணும் அப்படின்னா, சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக என்ன ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணணும்னா சூடோ ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நான் இனிஷியல் ஃப்ரேமில் நீங்கள் போடுற சம்மு தப்பாயிடும். ஸோ பி கேர்ஃபுல், சரிங்களா, பி கேர்ஃபுல். ஓகே, அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? அதை கவனிச்சிங்களா? அது போகிற போக்கில் இருந்திருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்னேஷ் சாரு நெட் ஃபோர்ஸு 0 இல்லைன்னு போட்டிருக்காரு. பிரசன்னா சாரு நெட் ஃபோர்ஸு 0ன்னு போட்டிருக்காரு, சரியா? அடுத்து இன்னொரு விஷயம், அதாவது இங்கே ஆக்சலரேஷன் இருக்குது, இங்கே ஆக்சலரேஷன் 0ங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல டென்ஷன் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க நெட் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் frame of reference. A very 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 important and notable point, net force
depends frame of reference. And single force அப்போ இந்த example tension do not depend frame of reference. Do not depend frame of reference. நோட் பண்ணீங்கன்னா சொல்லுங்கப்பா. நோட் பண்ணீங்கன்னா சொல்லுப்பா. Finished. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான்ப்பா. வேற என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற என்ன நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட் ஃபோர்ஸ், அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, acceleration, இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். மாறும், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் பொறுத்து மாறும். டிபெண்ட்ஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எர்த் வந்து இஸ் ஆக்சுவலி எர்த் என்ன ஃப்ரேம் எடுத்துக்கலாம்ப்பா? எர்த் என்ன ஃப்ரேம் எடுத்துக்கலாம்? இல்லையா? எர்த் வந்து ரொட்டேட் ஆகுது இல்லையா? ரொட்டேட் அண்ட் ஆர்பிட்டிங். சரியா? எர்த் வந்து ஆக்சுவலி நான் இனிஷியல் ஃப்ரேம் with respect to inertial frame. With respect to inertial frame, Earth is actually non-inertial frame because of own rotation and orbiting the sun. Okay, but we take, but in lab studies எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரியா, எர்த் வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்னா, எர்த் வந்து இனிஷியல் ஃப்ரேம் அப்படின்னு. எர்த் இஸ் இனிஷியல் ஃப்ரேம். நம்ம இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன் இதெல்லாம் நடத்துறோம், எல்லாத்துலேயுமே நம்ம எர்த்தை என்ன ஃப்ரேம் தான் எடுத்துக்கிறோம்னா, இனிஷியல் ஃப்ரேம் தான் எடுத்துக்கிறோம். அதாவது அந்த எர்த்தோட ரொட்டேஷனால ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை அப்படின்னா, ஸோ எர்த்தை வந்து இனிஷியல் ஃப்ரேம்னு எடுத்துருவோம். பட் எர்த்தோட ரொட்டேஷனால இம்பேக்ட் ஆகிற விஷயம்லாம் இருக்குப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டு பேட்டர்ன் இருக்குல்ல, ஒரு விண்டு பேட்டர்ன் வந்து நமக்கு அந்த காற்று வந்து இந்த திசையிலேருந்து இந்த திசை வருது, அந்த திசையிலேருந்து இந்த திசை போகுதெல்லாம் நம்ம இந்த ஜாகிரஃபியில் படிச்சிருப்பீங்களே, அதுக்கெல்லாமே எர்த்தோட ரொட்டேஷன் தான் மெயினாக காரணம் விண்டு பேட்டர்னுக்குலாம். அதே மாதிரி நம்ம ஒரு சேட்டலைட்டை பற்றி, நம்ம சேட்டலைட் அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு டைமர் செட் பண்ணுறாங்க. அப்போ டைமர் செட் பண்ணும்போது நம்ம பாட்டுக்கு சும்மா வந்து இங்கே இருக்கு சரியா, இங்கே வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா கரெக்டாக நேராலாம் கொண்டு போயிட முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, எர்த்து சுற்றுறதுனால எர்த்து வந்து இந்த ஒரு இடத்துல இல்லை, எர்த்து இந்த இடத்துல இல்லை, நீங்கள் இந்த இடத்துக்கு சென்ட் பண்ணணும்னா, புரியுதுங்க இல்லையாப்பா? நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தோடனே, புரியுதா இல்லையா? இந்த இடத்துல இருக்குது. ஸோ எர்த்து இப்படியே வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் டக்குன்னு நம்ம சென்ட் பண்ணிடலாம்னா அப்படி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அவர் டைமர் செட் பண்ணி கரெக்டாக எர்த்து வந்து இங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல, அந்த டைம்லேயே ஆன் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி. ஸோ வந்து இங்கே வந்து அந்த சேட்டலைட் நம்ம சென்ட் பண்ணோம்னா அந்த எர்த்தோட ரொட்டேஷன்லாம் அவங்க ஸ்டடி பண்ணி அந்த டைமர்லாம் அவங்க செட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப டீப்பாக போகிறதில்ல, சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த சேட்டலைட் ஸ்டடி, சரி, அந்த சேட்டலைட் ஸ்டடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விண்டு பேட்டர்னு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எர்த்தோட ரொட்டேஷன் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது, சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இதுலலாம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆஃப் எர்த் வந்து சிக்னிஃபிகன்ஸ், சரி, நம்ம எடுத்துக்கிற மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் முக்கியத்துவம் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி இந்த சேட்டலைட் ஸ்டடி விண்டு பேட்டர்னுக்குலாம் நம்ம என்ன எடுத்துப்போம்னா, எர்த்து வந்து நான் இனிஷியல் ஃப்ரேம்னு எடுத்துப்போம்.
எர்த் இஸ் எர்த் வந்து ஓகேவா. பட் நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எர்த்தை வந்து வி டேக் இட் அஸ் இனிஷியல் ஃப்ரேம். இப்போ எந்த வேணா நம்ம ஜி வந்து கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறோம் இல்லையா. இல்லப்பா மூவ் ஆனாலே நான் இனிஷியல் ஃப்ரேம் சொல்லிடக்கூடாது. சில பேர் கேட்குறாங்க, சரி என் பின்னாடி போகுது தம்பி, மூவ் ஆனாலும் அதில் வந்து வெலாசிட்டி ஜீரோ அப்படின்னா மட்டும், வெலாசிட்டி ஜீரோ இல்லைன்னா மட்டும்தான் நான் இனிஷியல் ஃப்ரேம். மறந்துடாதீங்க, ரெஸ்ட்ல இருந்தால் மட்டும்தான் இனிஷியல் ஃப்ரேம் கிடையாது. யூனிஃபார்ம் மோஷனும் இனிஷியல் ஃப்ரேம், மறந்துடாம பேசணும். சரி, நெக்ஸ்ட் சார் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சுப்பா. எஸ் எஸ், ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து உங்களோட அப்சர்வேஷன் வந்து லிஃப்ட்லேருந்து பார்த்தா, உங்கள் அப்சர்வேஷன் லிஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னா சார் வந்து ரெஸ்ட்டு, விக்னேஷ் சார் எப்போவுமே நீ இனிஷியல் ஃப்ரேம்லேருந்து பாரு, அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுலாம் பாருங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி நான்லாம் எப்படி இருந்து பார்ப்பேன்னா, ரெஸ்ட்லேருந்து பார்க்குற மாதிரி தான் நான் பார்ப்பேன். அப்படியே தான் நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கலாம், தப்பே கிடையாது. எங்கேருந்து வேணால் பார்க்கலாம், தப்பே கிடையாது. நவ் யூ கிளியர் நினைக்கிறேன். ஐ திங்க் யூ கிளியர் த இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேம். சரியாப்பா, நான் வந்து ரொம்ப உள்ளார போகல, சீரியஸ்லி பயங்கரமாக இருக்கு ஆக்சுவலாக. அந்த இனிஷியல் ஃப்ரேம் நான் இனிஷியல் ஃப்ரேம் கான்செப்ட்லாம் ஒரு வேற லெவல் கான்செப்ட்னு வச்சுக்கேன். பட் நான் அந்தளவுக்கு உள்ளார போகல, நமக்கு டைம் லிமிட்டடாக இருக்கிறதுனால. அண்ட் இன்னொரு விஷயம், நமக்கு சிலபஸையும் முடிக்கணும். இன்னொரு விஷயம், நமக்கு தேவையானதை நிறைய நடத்தணும். அது நமக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இனிஷியல் ஃப்ரேம், நான் இனிஷியல் ஃப்ரேம் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ரெஸ்ட்ல இருக்குன்னா கண்டிப்பாக இனிஷியல், அது யூனிஃபார்ம் மோஷனாக இருக்குன்னா இனிஷியல். இல்லை நீங்கள் பார்க்குறீங்க அது நான் இனிஷியலாக அவன் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நான் இனிஷியல். இந்த இதான் ரெண்டு ஃப்ரேம். அப்போனா நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்ததுன்னா அது இனிஷியல், நெட் ஃபோர்ஸ் ஜீரோ இல்லைன்னா நான் இனிஷியல். ஜீரோ ஃபோர்ஸ் நமக்கு இனிஷியல், நெட் ஃபோர்ஸ் நாட் ஜீரோ நான் இனிஷியல், நாட் ஜீரோ நான் இனிஷியல், நாட் ஜீரோ நான் இனிஷியல். ஓகேப்பா. நியூட்டன்ல வேலிட் பண்ணணும்னா அதில் நீங்கள் என்ன இன்க்ளூட் பண்ணணும்னா சூடோ ஃபோர்ஸ். அண்ட் ரொட்டேட் ஆகுறது, அந்த சர்க்குலர் மோஷனில் ஒரு பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே யூ டேக் இட் சூடோ ஃபோர்ஸ். ஆல்ரெடி சூடோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூடோ ஃபோர்ஸ் பாயிண்ட் பற்றி கூட நீங்கள் எழுதிக்கலாம். சூடோ ஃபோர்ஸ் வந்து மேபி ஃபேக் ஃபோர்ஸ் இல்லையா. சூடோ ஃபோர்ஸ் இஸ் நாட் a real force, it's not a real force, but effect is real. It's not a real force, but effect is real. It is opposite to accelerating field. Pseudo force direction எப்படி இருக்கும்? Pseudo force direction எப்படி இருக்கும்? Opposite to accelerating frame. Opposite to accelerating frame. Example, centrifugal force. Centrifugal force வந்து ஒரு pseudo force. Yeah. Now எல்லாம் clear? I think clear. Clear. ரொம்ப எடுத்துட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துங்க. தெரியுமா? தெரியுமா? I think this is weight machine. Lift accelerate ஆகல, இல்ல யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கு. A is a person. ஓகேவா? A is a person. ஓகேங்களா? இப்போ லிஃப்ட் எப்படி இருக்காப்பா? ரெஸ்ட்ல இருக்கான், யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கான். அப்பனா என்ன அர்த்தம்? ரெஸ்ட் இல்லைன்னா ரெண்டுமே ஒரே கேஸ் தான்.
யூனிஃபார்ம் மோஷனில் அப்போர்டில் இருந்தாலும் சரி, யூனிஃபார்ம் மோஷனில் டவுன்வோர்டில் இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே கேஸ். ஏன்னா இந்த எல்லா கேஸ்லையுமே நெட் ஃபோர்ஸ் 0. சரிங்களா? இப்போ நமக்கு என்னதுன்னா, இந்த பர்சனோட மாஸ் வந்து எம்னு வச்சுக்கோ. பர்சனோட மாஸ் வந்து எம். சரியா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம எம்ஜின்னு ஒன்று எழுதுறோம்லப்பா. இந்த எம்ஜிக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேருனா ஆக்சுவல் வெயிட். திஸ் இஸ் தி ஆக்சுவல் வெயிட். எம்ஜியோட பேர் தான் ஆக்சுவல் வெயிட். எம்இன்டு தான் நமக்கு ஆக்சுவல் வெயிட். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் வெயிட்னு ஒன்று இருக்குப்பா. அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல அந்த நம்ம லிஃப்ட் காட்டுற வெயிட்டில் அந்த வெயிட் மிஷின் காட்டுறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த வெயிட் ஷோன் பை மிஷின். வெயிட் ஷோன் பை மிஷின் ஆர் லிஃப்ட். சில லிஃப்ட்லாம் வெயிட் காட்டும். இவ்வளோ வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னா எல்லாம் இறங்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு அலாரம் சவுண்ட் விட்டுரும். சரியா? லிஃப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பேரண்ட் வெயிட். சரிங்களா? இதுதான் நம்ம என்ன எடுத்துக்கோனா, அந்த மிஷின் காட்டுற வெயிட் தான் நம்ம வந்து எப்படின்னா, நீங்கள் அந்த மிஷின் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ அந்த மிஷின் வந்து அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட்லாம் உங்க மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் இல்லையா? தட் இஸ் அ நார்மல் ஃபோர்ஸ். நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் நிற்கிறீங்களப்பா, கான்டாக்டில் நிற்கிறீங்க இல்லையா? அந்த மிஷின் மேலே ஒரு கான்டாக்டில் இருக்கீங்க. அப்போ அந்த மிஷினில் கான்டாக்டில் இருக்கும்போது நீங்கள் மிஷின் மேலே ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. அதே ஃபோர்ஸை மிஷின் திரும்பி கொடுத்தோம். தட் இஸ் த அப்பேரண்ட் வெயிட். அதை வச்சு தான் நம்ம மிஷினில் வெயிட் பார்க்குறோம். அதாவது மாஸ் காட்டும் இன்ட்டு ஜி போட்டால் தான் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்க்க போகிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் யாருக்கு? அந்த பர்சனுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம். பர்சன் எப்படி இருக்காங்க? பர்சன் வந்து ரெஸ்ட்ல இருக்காங்க. இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. பர்சன் மாஸ் இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், எம்ஜி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ல இருக்காங்க. வெயிட் மிஷினில் கான்டாக்ட்ல இருந்தால் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ரெஸ்ட்ல இருந்தால் பேலன்ஸ் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன வரும்னா N = mgன்னு வந்துடும். அப்போனா அந்த வெயிட் மிஷின் காட்டுறதும் நமக்கு, அதாவது லிஃப்ட் காட்டுறதும் ஆக்சுவல் வெயிட்டும் சேமாக இருக்குது. கரெக்டாக காட்டும் வெயிட்டை. அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட்டும் சேமாக இருக்கும். நமக்கு அந்த வெயிட் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேங்களா? இது எப்போ நமக்கு அப்படின்னா ரெஸ்ட்ல இருக்கும்போதும் யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும்போதும் வெயிட் கரெக்டாக இருக்கும். பிரச்சனையே கிடையாது. வெயிட் வந்து கரெக்டாக காட்டும். ப்ராப்ளம் எப்பன்னா லிஃப்ட் மூவ் ஆகும்போது தான், அதுவும் ஆக்சலரேட் ஆகும்போது தான். சரிங்களாப்பா? லிஃப்ட் ஆக்சலரேட் ஆகும்போது தான். எழுதிக்கிட்டீங்கன்னா கை தூக்குங்க. சண்டே கிளாஸ் நான் சாட்டர்டே ஈவினிங் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மோஸ்ட்லி இருக்குமான்னு தெரில, இருந்ததுன்னா சொல்கிறேன். ஆனால் மண்டே மார்னிங்கும் கிளாஸ் இருக்குது, மண்டே ஈவினிங்கும் நம்ம கிளாஸ் இருக்குது. மண்டே மார்னிங்கும் நம்ம கிளாஸ் இருக்குது, மண்டே ஈவினிங்கும் நம்ம கிளாஸ் இருக்குது. சரி, இப்போ நமக்கு கேஸ் 2 என்னன்னா, திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ். திஸ் இஸ் கேஸ் 2. கேஸ் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஆல்வின் சார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் சுத்தமாக உங்களுக்கு பத்தலை. பார்ப்போம், நான் சொல்கிறேன். சார் இப்போ ஆசோலேஷன் முடிச்சுட்டு அடுத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் சாப்டர். சரி, நமக்கு சிலபஸ் முடியணும் இல்லையா? கேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இஸ் accelerating upward. ஸ்டூடெண்ட்ஸ், accelerate நம்ம சொல்கிறோமா? இப்போ நம்ம என்ன ஃப்ரேம் எடுத்துக்கலாம்? நான் இனிஷியல் ஃப்ரேம்னு எடுத்துக்கலாமா? லிஃப்ட் வந்து ஆக்சலரேட் ஆகுது, நான் இனிஷியல் ஃப்ரேம். இந்த மாதிரி ஆக்சலரேட் ஆனால் நீ அந்த ஃப்ரேம்குள்ளே போயிடுயா, நான் இனிஷியல் ஃப்ரேம்லேயே போயிடு. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இங்கே லிஃப்ட் இருக்கா? சரிங்களா? இது மேலே ஆக்சலரேட் ஆகுதா? இங்கே நமக்கு வெயிட் மிஷின் இருக்கா? இங்கே வெயிட் மிஷின் இருக்கா? இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கு? வெயிட் மிஷின் இருக்கு. இங்கே வந்து பர்சன் இருக்கா? கரெக்டா? ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆக்சலரேட் ஆகுது. இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். எகைன் ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ நம்ம என்ன ஃப்ரேமில் உட்காந்துருக்கோம்? இப்போ அப்சர்வர். இப்போ யார் அப்சர்வர்? சரிங்களா? நானும் வந்து போகிறேன் அப்சர்வர். நானும் மணி சாரும் போகிறேன் அப்சர்வர். இது சரி விட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நானே போகிறேன். இவர் வந்து அப்சர்வர் மணி சார்.
அப்சர்வர் மணி சார். ஸோ மணி சார் எந்த ஃப்ரேமு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இனிஷியல் ஃப்ரேம். இந்த வாட்டி நானே களத்தில் இறங்கிட்டேன். நான் இனிஷியல் ஃப்ரேம். ஸோ இப்போ நான் அப்சர்வ் பண்ணுறேன். இப்போ நான் வெயிட் செக் பண்ண போகிறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய வேணாப்பா. யாருக்கு? அந்த பர்சனுக்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, அந்த பர்சன் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, கான்டாக்டில் இருக்கிறதுனால நார்மல் ஃபோர்ஸு, அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் வந்து நான் இனிஷியல் ஃப்ரேமில் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணணும்னா சூடோ ஃபோர்ஸ். எந்த பக்கம்னா எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக சூடோ ஃபோர்ஸ். கரெக்டாப்பா? ஆப்போசிட்டாக சூடோ ஃபோர்ஸ். சூடோ ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ எனக்கு எப்படி தெரியும்? அந்த பர்சன் எப்படி தெரிவார்? என் கூடயே இருக்கிறதுனால அந்த பர்சன் எப்படி தெரிவார்? ரெஸ்ட்டில் இருப்பார். அப்போ ரெஸ்ட்டில் இருந்தால் பேலன்ஸ் பண்ணுமாயா? அப்போ பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? அப்வர்டு ஃபோர்ஸ் வந்து என், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து எம்ஜி ப்ளஸ் சூடோ ஃபோர்ஸ் வந்து எம்ஏ. அப்போ தட்ஃபோர் என் வந்து பார்த்தீங்கன்னா எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ. சரிங்களாப்பா? எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ வருது. அப்போ என்ன அர்த்தம்னா ஸ்டூடெண்ட்ஸ், லிஃப்ட் ஆக்சலரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு எந்த வெயிட் அதிகமாக இருக்கு பாருங்களேன். ஆக்சுவல் வெயிட் என்னமோ எம்ஜி தான், அதை விட அதிகமாக ப்ளஸ் போட்டிருக்கீங்களா, அப்போ அதிகமாக இருக்கும். அப்போ என்னன்னா அப்பேரண்ட் வெயிட் வந்து அதிகமாக இருக்கு. எதை விடப்பா? ஆக்சுவல் வெயிட்டை விட. புரியுதா? அப்பேரண்ட் வெயிட் எப்படி இருக்குப்பா? ஆக்சுவல் வெயிட்டை விட அதிகமாக இருக்கு. அப்போ மிஷின் வந்து வெயிட் அதிகமாக காட்டுது. பயந்துட்டேன். ஏண்டா இப்போதான் நான் வெயிட்டை குறைச்சி ரன்னிங்லாம் ஓடிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வரேன், லிஃப்ட் மேலே ஏறி நின்று ஆக்சலரேட் ஆனால் வெயிட்டை டம்முன்னு அதிகமாக காட்டுது. பயந்து அதிர்ச்சி ஆயிடும். வெயிட் அதிகமாக காட்டுது, பட் இட் இஸ் நாட் ஆக்சுவல் வெயிட். சரியா? ஓகேவா? கிளியரா? எனக்கு யார் டீச்சர்? ஆக்சுவலாக நான் ஃபிசிக்ஸ் மேஜரே கிடையாது. அதான் சொன்னேன் இல்லையா, ஃபிசிக்ஸ் மேஜரே கிடையாது. ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸே படிக்கல. இல்லையாச்சா? எத்தனை லட்சம் கொடுத்து கரெக்டியா? நிறைய லட்சம் கொடுத்துருக்கேன். சீரியஸ்லி நிறைய லட்சம் கொடுத்துருக்கேன். அந்த லட்சம் வந்து டைம்ல நிறைய டைம் உட்காந்து படிச்சிருக்கேன். சீரியஸ்லி நிறைய டைம் உட்காந்து படிச்சிருக்கேன். இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் எடுக்கணும்னு இறங்குனது இல்லையா? அதனால லட்சம் வந்து டைம்ல. அடுத்து இப்போ நமக்கு லிஃப்ட் வந்து டவுன்வோர்ட் ஆக்சிலரேட் ஆனால் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். லிஃப்ட் வந்து ஆக்சலரேட்டிங் டவுன்வோர்ட், டவுன்வோர்ட்ல ஆக்சலரேட் ஆனா என்ன ஒரு பேரண்ட் வெயிட்? டவுன்வோர்ட்ல ஆக்சலரேட் ஆனா என்னப்பா வரும்? அப்படியா நிதிஷ்? ரம்யா சத்யநாதன்ல படிக்கிறியா என்ன? அப்படியே ரித்திஷ், ரம்யா சத்யநாதன்ல படிக்கிறியா என்ன? லிஃப்ட் வந்து ஆக்சலரேட்டிங் டவுன்வர்ட். ஓ சூப்பர். ஓகே, ஆக்சலரேட்டிங் டவுன்வர்ட். இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாமாப்பா? ஆக்சலரேட்டிங் டவுன்னா நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா யாருக்கு? அந்த பர்சனுக்கு நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறோம்? மாஸ் இருக்கிறதுனால நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இல்லைங்களா? ஸோ நமக்கு கான்டாக்டில் இருக்கிறதுனால நார்மல் ஃபோர்ஸு. கீழே ஆக்சலரேட் ஆனால் சூடோ ஃபோர்ஸு மேலே இருக்கும். கீழே ஆக்சலரேட் ஆனால் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமுக்கு ஆப்போசிட்டாக சூடோ ஃபோர்ஸ் இருக்கும். எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரெஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா ஐ எம் அப்சர்வ் ரெஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு நான் இனிஷியல் ஃப்ரேம். நான் லிஃப்ட்லேருந்து பார்க்குறதுனால ஓகேங்களா? அப்போ நமக்கு ரெஸ்ட்டில் இருந்தால் பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ n + fp is equal to mg. ஓகேங்களா? ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டவுன்வர்ட் ஃபோர்ஸு. அப்போ தட்ஃபார் n is equal to mg minus ma. அப்போ தட்ஃபார் n is equal to m into g minus a. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? அப்பேரண்ட் வெயிட் எப்படி காட்டுதுன்னா, அப்பேரண்ட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக காட்டுது. இப்போ அப்பேரண்ட் வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. எதை விட? ஆக்சுவல் வெயிட்டை விட.
நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா ஆக்சுவலி. அப்போ வெயிட்டை கம்மியாக காட்டும். சரிங்களா, வெயிட்டை வந்து கம்மியாக காட்டும். சரி, அடுத்து இன்னொரு கேஸ் என்னன்னா, இப்போ லிஃப்ட் வந்து ஃப்ரீ ஃபாலில் இருக்குன்னு வச்சுக்கலாம். லிஃப்ட் இன் ஃப்ரீ ஃபால். அதாவது என்ன ஆச்சுன்னா, எப்பவுமே நம்ம வந்து ஒரு லிஃப்ட்டை வந்து ஒரு பவர் சப்ளை கொடுத்து மோட்டரை ரன் பண்ணி அந்த மோட்டர் மூலியமாக தான் நம்ம ஒரு வெயிட் கீழே வரும். அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ண கவுண்டர் வெயிட்னு சொல்லுவாங்க. இந்த கவுண்டர் வெயிட்டு கீழே வரும், நம்ம வந்து அப்படியே மேலே போவோம். மோட்டர்னாலேயே நம்மளை தூக்க முடியாது இல்லையா. மோட்டர் ஒன்றுனால மட்டும் நம்ம லிஃப்ட்டை தூக்க முடியாது. மோட்டர் சுத்துப்பா, மோட்டர் சுத்துறதை வச்சு நம்மளை தூக்க முடியாது. அதுக்கு அவ்வளோ பவர் பத்தாது. அதுக்கு ஒரு கவுண்டர் வெயிட் போடுவாங்க. நீ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. கவுண்டர் வெயிட் வந்து கீழே வரும், நல்லா கருப்பு கலராக இருக்கும். அந்த கவுண்டர் வெயிட் கீழே வரும், நம்ம அப்படியே மேலே போவோம். கவுண்டர் வெயிட்டு கீழே வரும். கவுண்டர் வெயிட்டும் நமக்கு என்ன பண்ணோம்னா நம்மளை தூக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரியா, சரி. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த கேபிளே அறுந்து போச்சு. சரியா, அந்த கேபிளே அறுந்து போச்சு அப்படின்னா, அதாவது இந்த லிஃப்ட் கேபிள் வந்து கட் ஆயிடுச்சு. சரியா, இந்த லிஃப்ட் கேபிள் வந்து கட்டு. அப்போ அப்போ என்ன ஆகும், அப்போ லிஃப்டோட கேபிள் கட் ஆயிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக கீழே வரும். எப்படி கீழே வரும், அது மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக ஃப்ரீ ஃபால்லாம். லிஃப்ட் கேபிளே அறுந்து போச்சு, கேபிளே கட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவன் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்பா, இப்போவும் ஆக்சலரேட்டிங் தான். ஏன்னா நமக்கு எர்த்தோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வரும். அப்படிதானப்பா, A = G ஆயிடும். A = G. இங்கே ஏன்னு எழுதியிருக்கேன், ஜின்லாம் எழுதலை, A = G ஆயிடுச்சு. அப்போ இந்த கேஸில் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணலாமா. அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவோம். சரிங்களா, அதே தானே. கீழே ஆக்சலரேட் ஆனால் என்ன ஃபார்முலா, என்ன கீழே ஆக்சலரேட் ஆனால் M × G - A. இப்போ A என்னவாயிடுச்சு, G ஆயிடுச்சு. அப்போ N என்னவாயிடும், 0 ஆயிடும். கரெக்டா. அப்போ ஃப்ரீ ஃபாலில் அப்போ நமக்கு வெயிட்லெஸ்னஸ் நான் முன்னாடியே போட்டிருக்கேன் தெரியுமா. ஒரு சம் போட்டோம்ல நேற்று ஈவினிங். அந்த மாஸ் வந்து ஃப்ரீ ஃபாலில் இருக்கணும்னா N 0ன்னு போட்டோம், ஞாபகம் இருக்கா. ஸோ அப்பேரண்ட் வெயிட் வந்து நமக்கு 0. apparent weight 0. This is the case of weightlessness. 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 இப்போ இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம டப்புன்னு என்ன எடுக்கணும் அப்படின்னா, டப்புன்னு என்ன எடுக்கணும்னாப்பா என் ஸ்டூடெண்ட்ஸ், டப்பு என்ன எடுக்கணும்னா, நல்லா கவனிங்க. நமக்கு இந்த இடத்துல ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா n = mg. ஆக்சலரேட்டிங் மேலே ஆக்சலரேட் ஆனால் n = m × g + c. அதாவது இந்த கேஸில் ஆக்சலரேஷன் 0பா, ரெஸ்ட்டு யூனிஃபார்ம் மோஷன். அடுத்து ஆக்சலரேட்டிங் டவுன்வர்டில் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா n = m × g - c. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, இங்கே பாருங்கப்பா, கீழே ஆக்சலரேட் ஆனால் ஒரு திஸ் இஸ் அ நெட் ஆக்சலரேஷன் இல்லை, திஸ் இஸ் அ நெட் ஆக்சலரேஷன். திஸ் இஸ் ஆல்சோ ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் கூட தான் ஆட் பண்ண முடியும், ஒரே டைமென்ஷனில் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். அப்படின்னா கீழே புரியுதுங்களா, இதெல்லாம் நம்ம எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன், இந்த எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் இருக்கு, இதை நம்ம படிக்கிறதுனால எவ்வளோ விஷயத்தை சிம்பிள் பண்ணி கொடுக்கும் தெரியுமா. எவ்வளோ விஷயத்தை சிம்பிள் பண்ணி கொடுக்கும். எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே ஆக்சலரேட் ஆனால் அது G + A போட்டுக்கும், கீழே ஆக்சலரேட் ஆனால் G - C. ஸோ டோன்ட் ஃபர்கெட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சலரேஷன் 0னா A 0 போட்டுரும், அவ்வளோதான். சரியா. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் திஸ். சரியா, ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ். சரியா, மேலே ஆக்சலரேட் ஆனால் G + A, கீழே ஆக்சலரேட் ஆனால் G - C. சரி, கிளியர் கிளியர் கிளியர். நெக்ஸ்ட் சூப்பர். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு ஃபார்முலா கூட படித்தோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கலாமா, இதில் எங்கெல்லாம் கொண்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னாப்பா. ஸோ இதை எங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஃப்ட் இருக்காங்கப்பா லிஃப்ட்டு. இப்போ இதில் இந்த புள்ளி ஓகேவா, இந்த புள்ளி இருக்கு. இப்போ இந்த புள்ளியில் இந்த பக்கம் M1 M2, சரியா, M2, இந்த பக்கம் M1. யூ டேக் இட் as M1 வந்து greater than M2.
ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த செட்டப் ஃபுல்லாக லிஃப்ட்டில் இருக்கு. லிஃப்ட். இந்த செட்டப்பு இப்போ எனக்கு மேலே ஆக்சலரேட் ஆகுது. இந்த செட்டப்பு மேலே ஆக்சலரேட் ஆகுது. இப்போ என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, ஃபைண்ட் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங்னு வரும். ஃபைண்ட் த டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங்னு வரும். when lift is accelerating upward. ஓகேங்களா? lift is accelerating upward. இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ்ல இந்த இப்போ புள்ளி வந்து இப்போ ஆக்சலரேட் ஆகுதுல்ல, நம்ம நார்மலா ஒரு கேஸ் படிச்சிருப்போம்ல. இந்த கேஸ்ல நம்ம என்ன டென்ஷன் படிச்சோம்? நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். யாரை இங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இந்த ரிசல்ட்டை நான் டைரக்டா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். நான் சொன்னேன் இதுக்கு நான் ஹரிசாண்டல் மோஷனையும் அந்த வெர்டிகல் மோஷனையும் நான் ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஆல்ரெடி டெல்லிங் திஸ் புள்ளி இஸ் அட் ரெஸ்ட். ஆல்ரெடி டோல்டியா. வெரி குட் பிகே குமார். இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு ஆன்சர் பத்தி அப்போ சொல்லணும்யா. இந்த ரிமெம்பரிங் தான் நமக்கு தேவை. ஸோ 2m1 m2 g by m1 plus m2. Yeah, this is the tension force. We already studied, கரெக்டா? யா, இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுதா? என்ன பண்ண போறேன்னு தெரியும்னு நினைக்கிறேன். m1 m2 இந்த கேஸுக்கு என்ன பண்ண போறேன் தெரியுதா? m1 m2 சரியா பை m1 plus m2 மேல ஆக்சலரேட் ஆனா g plus a. அவ்வளவுதான், முடிஞ்சு. தெரியலையா? சோழி முடிஞ்சு. மேல ஆக்சலரேட் ஆனா g plus c. Yeah, that is a tension force in the string. Okay, that is a tension force in the string. Clear students? g plus a. நியாயம். இவங்க இதுதாயா ஏதாவது ஒன்று நடத்தணும்னு வச்சுக்கேன், ஒரு இன்ட்ரெஸ்டா சொல்லிட்டு போ, பெரிய விஷயம். ஓகேப்பா, டென்ஷன் வந்து 2m1 m2. நம்ம இந்த இடத்துல g வந்து எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் இஃப் இட் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ மேல ஆக்சலரேட் ஆனா g பிளஸ் a, கீழே ஆக்சலரேட் ஆனா இந்த g வந்து g மைனஸ் ஏன்னு போட முடியும். g வந்து நம்ம g மைனஸ் ஏன்னு போட முடியும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ இந்த இதில் இப்போ நமக்கு இந்த மங்கி ப்ராப்ளம்ஸ் வச்சுப்போம். இதுவும் ஈஸி தான். டப்புன்னு முடியும். சரியா? ஸோ எகெயின் வந்து இங்கே மங்கி வந்து ரெஸ்ட்ல இருக்கு. எகெயின் மங்கி வந்து மேலே ஆக்சலரேட் ஆகுது. எகெயின் மங்கி வந்து கீழே ஆக்சலரேட் ஆகுது. ஓகேங்களா? கீழே ஆக்சலரேட் ஆகுது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஐயோ மங்கிலாம் வரையணுமா? இல்லை, அது வெரி டிஃபிகல்ட் இல்லை. சரியா? ஸோ இந்த கேஸ் வந்து ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். இந்த கேஸ் வந்து ஆக்சலரேட்டிங் அப்வர்டு. திஸ் கேஸ் ஆக்சலரேட்டிங் டவுன்வர்டு. அதாவது இப்படி நினச்சிடாத. ஸோ இப்போ நம்ம மங்கியை ட்ரா பண்ணணும். சரியா? ஆஹா, ஓ மை காட், எப்படி? this monkey is a rest. This mass is m. சரி, அப்ப மாஸ் வந்து m. சரி, அப்ப ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தனா மங்கி தூரம் போடக்கூடாது, பக்கத்திலே போட்டாதான் அப்படி கேட்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எம் மாஸ். திஸ் இஸ் ஆக்சலரேட்டிங் அப்வர்ட். This is accelerating upward. Invisible monkey. Invisible monkey. சரியா? This is accelerating downward. This is accelerating downward. சரியாப்பா? என்ன சார் கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்னா, டென்ஷன் இன் த ரோப்.
கொஸ்டின் என்ன இருப்பாங்கன்னா டென்ஷன் இன் த ரோப், டென்ஷன் இன் தி ரோப். ஸோ ரோப்பில் எவ்வளோ டென்ஷன் கேட்பாங்க, இங்கே பார்த்தாலே தெரியுது. ஸோ என்னப்பா இருக்கும், நமக்கு ஃப்ரீ பாடியாரம் வரைஞ்சா டென்ஷன் வந்து இந்த வெயிட் மட்டும்தான் இருக்கும், எம்ஜி மட்டும்தான் இருக்கும். இங்கே என்னப்பா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், இது மேலே ஆக்சலரேட் ஆகுதா, அப்போ என்ன வரும், எம் இன்டூ ஜி பிளஸ் ஏன்னு வந்துடும். கரெக்டா? இது கீழே ஆக்சலரேட் ஆகுதா, அப்போ எம் இன்டூ ஜி மைனஸ் ஏன்னு வந்துடும். அம்பிட்டு தான். ஓகேவா? கிளியராப்பா? சரிங்களா? மேலே ஆக்சலரேட் ஆனால் எம் இன்டூ ஜி பிளஸ் ஏ வந்து டென்ஷன் இருக்கும், கீழே ஆக்சலரேட் ஆனால் எம் இன்டூ ஜி மைனஸ் ஏன்னு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் தட்ஸ் ஆல். ஓகேப்பா? ஓகேங்களா? புரிஞ்சுதா? இதோட முடிச்சுக்கலாம். சீரியஸ்லி எனக்கும் வாய்ஸ் ரொம்ப முடியல. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நம்ம போடுவோம். ப்ராப்ளம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் ப்ரொபல்ஷன் பார்ப்போம். அதெல்லாம் அந்த லெசனை நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். நீங்கள் அப்போ அடுத்த கிளாஸ் வந்து நாளைக்கு இல்லாததுனால மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி.